வணக்கம். வணக்கம் அண்ணா. கணக்க வீடியோ வந்துட்டேன்னா கணக்க விஷயம் வெளியில வந்திருக்குது. இன்றைக்கு முழுக்க கதைக்கிறதுக்கு ஃபுல்லா இருக்குது. இரவு வரைக்கும் கதைக்கலாம். அதை விட தனித்தனியாவும் 2-3 பேட்டி கொடுத்திருக்கிறார். வடிவா எடுத்து டாக்டர் போட்டிருக்கீனம். பிறகு என்னமோண்டு டாக்டர் மகன் விளையாடின கேம் அவன் நேரம் பாத்துறான். அப்படி இப்படி போகுது. நீங்க வேற ஆக்களை ஏத்துறா இருக்கோம், நான் பேருந்து கதைக்கிறேன். நீங்க வேற இல்ல கருத்துகள் எல்லாம் சொல்லி கருத்துகள் இன்றைக்கு அவர் பிடிபட்டு போனார். அந்த கையால நைஸா வெளியில அனுப்புங்கன்னு சொல்லி காட்டினார். அன்றைக்கு நடந்த மீட்டிங்ல கொஞ்சம் துல்லினமா வீடியோக்களை பார்த்திருக்கணும். அப்ப அதுல தெரிஞ்சிட்டுது இவர விஷயங்கள். இவர் மெப்ப போடுறாரு. அவர் டாக்டர் வெளியில அனுப்புங்க மாதிரி சைகையில காட்டினவர். சிக்னல் சிவஞானம் சரியோ வச்சு விட பிடிபட்டுட்டார் முக்குத்தனமா. அப்ப நீ இத வச்சு நீ ஓகே இதுக்காக இத விட்டுருவாங்க மெட்டாக்கள். இதுலதான் அப்படியே பிடிச்சு வச்சுட்டு நிப்பாங்க. கோப்பாயில இப்படி ஒரு மீட்டிங் நடக்குமென்றது ஒருத்தனுக்கும் தெரியாது. டாக்டர் போன வழியா முழு பேருக்கும் தெரியும். இப்ப இந்த கோப்பாயில நடந்த விழா ஹைக்கிரமன்னன் ஒரு தலையங்கம் போட்டு டாக்டர் பேர் இல்லாம ஒரு தலையங்கம் வராது ஒரு யூடியூப்ல. இப்ப இலங்கையில இருந்து வர ஜப்பானத்துல இருந்து வர யூடியூப்ல ஒன்றும் வராது. உண்மையாவா? ஓ நீங்க என்ன பாக்கல? சூப்பர். என்ன அவர் இல்லாட்டியா நியூஸ் டவுன் தான் சிஸ்டர், எல்லாருக்கும் டவுன் தான். அவ போட்டோ எழுதினாத்தான் ஒருக்கா பாப்பிரமண்டு போட்டோ எழுதுறது. நல்லதோ கெட்டதோ. சரி ஓகே கதைங்க அக்கா எல்லாம் கதைங்க. நான் நிக்கிறேன். அந்த நியூஸ் விளங்கப்படுத்துங்க. நிக்கிறான்னு போட்டார். நியூஸ் விளங்கப்படுத்துங்க. அவர் மியூட்ல வேலை இல்லையோ தெரியாது. சிக்னல் சிவஞானம் கை காட்டினார் பின்னுக்கு இருந்து. அதுல இருந்தே தெரிஞ்சுட்டு எல்லாரும் ஒண்டா சேர்ந்து தேசியம் பொய்ய சொல்லி ஒண்டா சேர்ந்து இவரை எங்கட டாக்டரை துளைக்கிறக்கா ஆட்சி பண்ண. மற்றது கிழக்கு மாகாணத்துல கருணாவுக்கு சப்போர்ட்டா என்பிபி கதைச்சிருக்குது. அவருக்கு ஏன் தடை விதிக்கும்? 4 பேருக்கும் தடை விதிக்க கூடாது. அந்த 4 பேருக்கு தடை விதிச்சவங்கள இல்ல ராணுவ அதிகாரிகளுக்கு லண்டனுக்கு போக கூடாதுன்னு. லண்டனுக்கு வரையில அவைகளுக்கு எல்லா பிரைம் மினிஸ்டர் இந்த என்ன ஜனாதிபதிமாரும் அதுக்குள்ள அவங்களோட நாட்டை காத்தவங்க அவங்கள இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதோட கருணாவையும் சேர்த்து காப்பாற்றணும். கருணாவையும் காப்பாற்றணுமா? ஓ அவர் காட்டி தந்தவர். அதனால அது இந்த செய்தியில பார்த்தனார். எல்லாம் கூட்டு களவாணிகள் இப்ப மெல்ல மெல்ல விளங்குது தானே. ஓ அவர் காட்டி கொடுத்தது இவையல் கூட்டி கொடுத்தது. இப்ப சொல்றாரு அவர் என்ன ஒதுக்கி விடப்பட்டவர். நாங்கள் 2 களவாணி ஒன்று சேர்ந்துட்டு அன்றைக்கு பற்றி சொல்றது தாங்கள் ஒதுக்கி விடப்பட்டவர்கள் என்ற விடுதலை புலிகளால். அது சொன்னதை பார்த்தேன். கிழக்கு மாகாண மக்களை அவங்க ஒதுக்கி வச்சதான் தலைவர். அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. 15 வருஷம் இல்லை அரசியலுக்கு வந்தவங்க 2 பேரும். கிழக்கு மாகாணத்திலே அங்க பாலும் தேனும் ஓடுது. அங்க ஒருதர் பிடிபட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிடிபட்டு இருக்கிற வீட்டை ஓடுது பாலும் தேனும். அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் ஒரு அவங்களோட வீட்டுல வேலை செய்த ஒரு கொலை செய்தவர் அல்லோ. அதுவும் ஒரு கேஸ் இருக்குது. அந்த வீட்டை கொண்டே ஒரு பொடியை அடிச்சு கொண்டவங்க. சொல்லாதீங்க தளங்களே என்னன்னு தெரியும். நீங்க சுட்டு கொண்டது அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தானே. தளத்திலே அப்படி கதைக்க கூடாதுன்னு திருப்பி சொல்றீங்க. சாரி வேலை செய்தபடியான் இல்ல. அப்ப வேலையில நிக்கிறேன், நான் கீழே நின்று கேட்டுக்கொண்டு நிக்கிறேன்னா. ஓகே அது கள்ளமண் பிரச்சனை, போட்டி பிரச்சனை. அது உங்களோட போட்டி பிரச்சனையில கொண்டே நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு வேண்டாம். அது நீங்க போட்டிக்க போறீங்க. சரி நானுண்டே கொண்டு போனா எல்லாரும் பாத்துனீங்களா?
ஆமாம் ஆமாம். என்னத்தை களவெடுத்த நீங்கள்? களவெடுத்ததுல எல்லாமே அம்பலமாயிட்டு. என்னத்தை என்ன இங்கேயும் களவெடுக்க எப்படி வெட்டிருப்பீங்க? வேற என்ன சொல்லுங்க. எங்களை டக்கு மாமாட என்ன சொல்லுங்க, என்னன்னு எனக்கு தெரியுமே. போட்டு அதை விட்டுட்டு போட்டு நான் பார்த்த நீங்களோன்னா நாங்கள் பார்க்கல சொல்லுங்க. அது சொல்லதான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களும் பாப்பீங்கண்டு. 25 கோடி ரூபாய் கப்பம் வாங்கியிருக்கிறேன். அது பிடிபட்டுட்டோம். இந்த இப்போ எந்த நான் போட்டிருக்கேன், எந்த டிக்டாக்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பார்க்குறோம். பிரபலிக்கமா ஒரு கப்பலை கொண்டு 1.5 வருஷமா நடுக்கடல கட்டி வச்சிருந்துருக்காங்க. சீமேந்தும் மாவும் வந்தது இறக்கப்படாமல். என்னதுக்காண்டி? ஒப்பந்தம் அந்த லஞ்ச கப்ப பிரச்சனை எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு அவர். இப்ப விண்ணன்ன்றவர். யார் விண்ணன்? விண்ணன்றது அவங்களும் ஒரு கட்சிக்காரர் தான். கட்சிக்காரர் சொல்றது என்ன நீங்க நம்புறது? அவங்க ஒரு 2 கட்சியும் சும்மா இப்ப தேர்தலுக்கு சொல்லுவாங்க. அவர் அரசியல்ல இல்ல, வேண்டிய ஆக்கள் இது யூஎம்பி அரசியல்காரர் தானே. அரசியல்காரரும் அரசியல்காரர் கதையை நம்ப வேண்டாம். அவர் ஊடகத்துல கொடுத்துருக்கிறாரு ஆதாரங்களோட. இது பழசப்பன், இது பழசு கொடுத்துட்டு இவர் சொல்ற மாதிரி இப்ப கொடுத்துட்டு பின்னேரம் வந்து 2 பேரும் ஒரே மேசையில இருந்து சாப்பிட்டு கொண்டு அடுத்த பாட்டி கொடுப்பினோம். அவியல்கிட்ட கதையெல்லாம் நம்பாதீங்க ஒரு நாள். அப்படியான ஆக்கள்கிட்ட அரசியல்காரர் சொல்ற கதைகள் வேண்டாம். அவரை பற்றி சொல்றேன்டா அது ஒரு நோமலால் சொல்லி இருந்தா ஓகே, அதை நம்பலாம். அவர் இல்ல வேற ஏதாவது இதுல 3 வருஷமா வழக்கு போய் கொண்டிருக்கா. தெரியாது எல்லாம் இங்க நீங்க கேள்விப்பட்ட நீங்களே ஏதாவது? அவன் தான் போட்டி கொடுத்துருக்கிறார். தெரியாது. என்ன திலிப்பண்ணா கதையை காணேன்? திலிப்பண்ணா குட் நைட்டா? ஹலோ திலிப்பண்ணா. லைன்ல நிக்கிறேன். லைன்ல தான் நிக்கிறீங்களா? ஆனா சவுண்ட் வேற இல்லை, இப்பதான் வருது. அது மியூட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் பண்ணக்கூடாது. என்னத்துக்காண்டி? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சில கொரட்டை விட்டாலும் விட்டா அது நல்ல மியூசிக் கொண்டு வரும் தானே, எல்லாரும் கேப்பினம் தானே. ஏற்கனவே ஒருக்கா மானம் கிட்டது போதும். அப்ப படுத்திருக்கிறீங்களான்னு சொல்றீங்க? படுத்துறது கேட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. முழு பேரும் நியூட் பண்ணிட்டு நிற்கணும். நாளைய கார் வந்துடுமோ? இல்லைண்ணா, நாளைக்கு தான் செய்யறாங்களா? டென்ஷன் ஆயிடுச்சு. நாளைய தான் செய்யறாங்களா? நாளைக்கு தான் இன்ஜினே இறக்குறாங்களா? மண்டை ஆயிடுச்சு. இது என்ன சத்தம் வருது? ஏதோ சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அவளோட கற்கன்னு பொறிக்கிறாப்பா. பொரியல் இல்ல கையில ஒரு அலுவலா இருக்கு. இறைச்சி பொரியல் இல்ல. சரி நல்ல மணியா இருக்கு. எல்லாரும் படிவா நியூட் பண்ணி போட்டு அந்த கரியானி திரோலினம் வரிசையில 4 பேரும் நியூட் பண்ணிட்டு நிற்கணும். என்ன ஜெகன மாதிரி நாங்களும் உங்களோட தளத்துல நின்று நாங்க வேற ஒரு தளத்துக்கும் போயில்லையான்னு சொல்றாரு. ஜெகதாசோட காய்ச்சிங்களாண்ணா? நீங்க காய்ச்சனீங்களா? எல்லாம் ஓகேவா? கதைக்க வேணாம். நீங்க கதைச்சனீங்களான்னு மட்டும்தான் கேட்டேன். ஓகே ஓகே. எனக்கு எங்கட இவரை காணையில ஏழு மாறையில் வேணும் பெருத்தம். அப்படிதான் போல இருக்கு. என்ன பிரச்சனை ஆளுக்கு? அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதிகமா உடம்பு சரியில்லாம போகுது. மார்க்கெட்டுகளுக்கு நிற்கிறானே ஆள் கூட. அவரை போன் அடிச்சு கூப்பிடணும். தினேஷ் வாங்கி போயிட்டுது. திலிப்பண்ணாவியா போன் அடிச்சு கூப்பிட்ட? என்னண்ணா நியூஸ் ஒன்றும் பார்க்கலையா? பார்த்து சொல்லுங்க பண்ணீங்க.
இன்னைக்கு கோப்பாயில் டிசிசி மீட்டிங் நடந்தது கேள்விப்பட்டான். கோப்பாயிலே ஓகே. வேற நான் பிறந்த இடம் இது. மற்றது ஒரு அம்மா ஒரு ஆள் அந்த ஒரு மனு ஒன்று முன் வச்சிருக்கிறா என்ன டாக்டர்கிட்ட. என்ன மனு விளக்கமா சொல்லுங்க பாப்போம். அந்த அவாக்கு வந்து அந்த அவன் பென்ஷன் காசு ஏதோ சொல்லுங்க. அந்த முன்னாள் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஊழல அவன் கதைக்கிற ஒரு மாதிரி இருக்கு. வடிவா கதைங்க இல்ல சாப்பிடு கொண்டு கதைக்கிறேன். அன்னைக்கும் பெத்தில போட்டு கொண்டு கதைக்கிறீங்களா கொண்டு? ஓகே கதைங்க. இல்ல அந்த அம்மா அந்த தனக்கு சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லியும் கைனன் அந்த நியூஸ் வடிவா பாத்துனீங்களா நீங்க? நான் தான் பாத்துட்டு உங்களுக்கு அனுப்பிட்டேன். சரி சொல்லுங்க என்னண்டு அவருக்கு டீட்டெயிலா சொல்லுங்க கைனண்ணா. சூப்பரா இருக்கும் பாப்பா. இருக்கா சொல்லுங்க. கைனண்ணா தான் கொண்டு மாட்டி விடுங்க எல்லாரும். என்ன அந்த அம்மா சொல்றா பாப்பா சொல்லுங்க. பென்ஷன் காசு எல்லாரும் கயன் டீட்டெயிலா சொல்லுங்க. கயன் நகராங்கிரும் பஸ் நக்கல் அடிச்சாரா? நான் நக்கல் அடிக்கல. டீட்டெயிலா சொல்லுங்க. உங்கள்ட்ட இல்லையா அவர் ஒப்படைச்சிருக்கிறார் அர்ஜுனாவின் பில்கள். அதான் சொல்லுங்க டீட்டெயிலா. அதுக்கு தாயா மக்கா சரி அக்கா சொல்லுவேன் எனக்காக. சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட ஒப்படைச்சதை நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. நான் பாக்கல பஸ். அந்த ஒப்படைச்சிட்டு சரியோ. இனி கதைக்காம விளக்கத்தை சொல்லுங்க. என்ன பென்ஷன் காசு கொடுக்கலன்னு சொல்லி அர்ஜுனா வந்து தட்டி கேட்க வந்து அர்ஜுனாவை பொய் பேர் சொல்றாங்கண்டும். என்ன பென்ஷன் காசு கொடுக்கலன்னு தட்டி கேட்க வந்து அர்ஜுனாவை போய் கேஸ் சொல்றாங்க. பென்ஷன் காசு தரையில்லைன்னு சொல்றா. இவ்வளவு ஆழமா இருந்த அரசியல்வாதிகள் மோசடி செய்துட்டாங்கண்டு. யார் அந்த அரசியல்வாதி? அதான் ரஜீவனா ரஜீவ்குமாரா? இல்ல இல்ல இளங்கோவன். இளங்கோவன். ஓகே வடிவா எடுத்து கொடுங்க. சொல்லுங்க. இளங்கோவன் அவர் மோசடி செய்துட்டான்னு சொல்லி சொல்றா. என்ன மோசடி செய்த வேற? எப்படி மோசடி செய்த வேற? அவன் பென்ஷன் காசை வந்து கொடுக்கல. மற்றது அவ பென்ஷன் காசை எனக்கு தாங்க கொண்டு போய் கேட்ட இடத்துல நீங்கள் கொழும்புக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க அலைச்சல் படுத்தினதான் மிச்சம்னு சொல்லி அந்த அம்மா அவன் அழுதுட்டான் அந்த இடத்துல. எப்படி இருந்த பாக்கே ஒரு பென்ஷன் காசு வேற இல்லையா? நான் சின்ன வேலையா சமையல் வேலையாண்டு நான் பார்த்து தான் சமைச்சேன். அதனால டீட்டெயிலா பாக்கல. சும்மா இருந்து பார்த்துருக்கேன். இப்ப கையன் விளக்கமா சொல்லுங்க. அதான் கைனன்னாட்ட சொன்னான். 25 வருஷமோ 30 வருஷம்னு சொன்னோம். என்ன 25-30 வருஷம் பென்ஷன் காசா? அப்ப என்ன அப்படித்தான் சொன்னவா? தமிழ் பாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியோ விளக்கமா சொல்லுங்க நீங்கள். இல்ல நான் பாக்கல. உண்மையா அதான் கேக்குறேன். சொல்லுங்க. எத்தனை 25-30 வருஷமா பென்ஷன் காசு வேற இல்லையாமோ? அப்படியே பாத்துட்டு வரணும் இல்லங்கப்ப. நானும் அதான் செய்ய வலிக்கிட்டு நான் இப்ப நானும் வேலையானபடியா வடிவா இல்ல வில்லுகள் நில அரங்கி பாத்துட்டு ஓடியாண்டா கண்டு. அதுக்கான விளக்கம் கீழே எழுதப்பட்டுட்டு நீங்க போய் பாக்குறீங்க. பாருங்க கீழே வந்துட்டு. அந்த 2007 இருந்து 27 லட்சம் ரூபா. 2007 இருந்து ரைட் 2007 2017 2027. அப்ப எத்தனை வருஷம் அவ்வளவு காசு கீழே பாத்துட்டு சொல்லலாம். டக்கு டக்கு அந்த போட்டாச்சு 27 லட்சமா. எத்தனை வருஷம்? 17 வருஷம் 19 வருஷம். எப்படி? சரி 19 18 வருஷம். 18 வருஷம் வேண்டாவாக்கு எத்தனை வயதுல பென்ஷன் கிடைக்க வலிக்கிட்டது? இனி அவ பார்த்து இனி அதுகள் பெரிய வேலை தான். இல்ல 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 என்னன்னா ஒரு நியூஸ்ல சொல்லிக்க சரியா இல்ல சொல்லணும். அதான் தெளிவா சொல்றேனே தமிழ். என்னன்னா நான் சின்ன வேலையா இருந்தேன்னா அதனால சில உங்களை கேட்கல. இஞ்சால இவரைத்தான் கேக்குறேன். இவர் தான் பார்த்தவர் ஃபுல்லா. ஓகே ஓகே. சாதாரணமா பார்த்தாலும் அம்மாவுக்கு ஒரு இப்ப நிலங்க வாரம் 15 வருஷம்டா 55 வயசுல அடைச்சிருக்குமே பென்ஷன். இப்ப 70 வயசு. அந்த அம்மா பார்க்க உங்களுக்கு அப்படியா தெரியுது? 70 வயதா இல்லையா? கூட இல்ல குறைவா நினைக்கிறேன். கூடாது குறையும். நான் உங்களை கேக்குறேன். கீழே பாருங்க வருஷம் எல்லாம் ஒழுங்கா எழுதப்படுது. 27 லட்சம் ஒன்றுதான். 11 வருஷம் 25 லட்சம் 11 வருஷம். அவ சொல்லி கதைச்சுன்னு போனும் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஜனம். என்னண்டு 11 வருஷம் வரும்
2018 கிடைத்ததா? கிடைச்சதா? என்னண்ணா அதுல ஆள இருக்க மேல ஏத்துங்க டீட்டெயிலா சொல்றேன். கூப்பிடுங்க, என்ன கேக்குறீங்க நீங்க? மோலி மேல வாங்குவன் விளக்கமா எடுத்து கூறுங்கிற மக்களுக்கும். 2007 இருந்து 11 2028 80 வயதா கூட சொல்றாரு என்ன? இல்ல என்ன இல்ல? வணக்கம். வணக்கம் வணக்கம், நீங்க சொல்லுங்க. எனக்கு நான் பார்க்கல அந்த நியூஸ். சொல்லிடுறத கேட்டு அறிவோம். நான் உண்ட பார்த்தா எனக்கு சொல்லுங்களேன்னு தான் எல்லாருக்கும் அனுப்புறேன். ஒரு தரம் பார்த்து பிரயோசனம் இல்லையே, எல்லாருக்கும் அனுப்புறேன் நான் இருந்த ஒவ்வொரு நாளும். நீங்கள் அனுப்புறீங்க. மருத்துவத்துறையில உள்ள ஊழல்களை அநீதிகளை தட்டி கேட்க விளக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பைத்தியம். ஆரப்பாது அது வரைக்கும் சாவன் 11 ஆண்டுகள் மட்டும் கொடுக்கவில்லை. ஓகே, ஓகே. கீழே வடிவாளி கிடக்கு. வேலை செஞ்சவ, பின்பு உதவி ஆசிரியர் வேலை செய்தவ, பின்பு பென்ஷன் கிடைக்கவில்லை. வீடியோ எல்லாம் பார்க்காதீங்க. நீங்க பாக்குறதுல இந்த பலனும் இல்லை, சும்மா எனக்கு கொஞ்சம் அந்த டைம் வேஸ்ட். சும்மா எனக்கு 1-2 hours பாக்குறேன் ஒரு நாளைக்கு இருந்து. அது எத்தனை பார்த்தாலும் நீங்கள் இப்ப என்ன, நாங்கள் ஒரு வீடியோவை பார்த்தாலும் அது இந்த விளக்கம் தெரியணும். ஒரு பாயிண்ட் எடுத்து வந்தோம்னா எடுத்து தருவீங்க. வீடியோ பாக்குறோம் சும்மா பார்த்துட்டு போறதே. மண்டேக்குள்ள அந்த வீடியோ தராம சும்மா பார்த்து என்ன பலன்? ஓமண்ணா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. ஒரு வீடியோ இங்க பாருங்க, விளக்கம் சொல்றேன். அஜனா 2 தரம் பாருங்க ப்ளீஸா. பேனோடக்குல பாருங்க. நீங்கள் இப்ப விளக்கம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னண்டா, அவ ஆக்சுவலா வாலண்டியர் பேஸ்ல தான் அவ எடுத்தது. சோ அவ அக்ரி பண்ணி அதுக்கு போனவா. போய் பிறகு கொஞ்ச காலத்தால பேமெண்டோட கூடின ஒரு வாலண்டியர் சிஸ்டத்துக்குள்ள அவ எடுக்கப்பட்டவா. அப்ப அதுல கொஞ்ச காலம் அவ வேலை செஞ்சு ட்ரைனியர் ஆகி பிறகு அவ இங்கிலீஷ் டீச்சராக எடுக்கப்பட்டவா. ஆனா இவங்க சிஸ்டத்துல பதியும் போது உதவி உத்தியோகத்தர் என்ற மாதிரி உதவி ஆசிரியர் மாதிரி பதிஞ்சிட்டீங்க. அப்போ அதனால என்ன நடந்தா, இவ டீச்சர் கேட்டகரிக்குல இருந்து போயிடல. அப்ப அதுக்காண்டி அவ பேக் அண்ட் ஃபார்வர்டா முன்ன ட்ரை பண்ணி கொண்டிருந்தவா. அப்படியே அவ ஒரு வாலண்டியராகவே லைக் டீச்சர் மேல அப்படித்தான் எங்களோட டீச்சர் மேல எல்லாரையும் யோசிங்க எல்லாம் ஒரு டெடிக்கேஷனா தானே படிப்பிப்பினோம். அப்ப அவைய படிப்பிச்சு கொண்டே இருந்திருக்கேன். பிறகு அதுக்குத்தான் அவ அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு ஒன்றையும் சரி பண்ணலாம். அப்ப பிறகு மினிஸ்ட்ரியால் இந்த கவர்னர் அவையில வேலை எல்லாம் உவராக்கிற பேரையும் வடிவா தெளிவா இண்டிவிஜுவலா 3 in பர்சனாவும் அவ சில மீட்டிங்களை அட்டென்ட் பண்ணி இருக்கிறா. ஸோ இப்போ முந்தையோருக்கு அதுக்கும் அவருக்கு பின்ன சில பேர் அக்ரி பண்ணி கொழும்புல இருந்து கடிதங்கள் இதுகள் எல்லாம் கொடுத்துருக்குது. அதை இங்க நடைமுறைப்படுத்தல. யாழ்ப்பாணத்துல இருந்த அரச உயர்மட்ட அதிகாரிகளால சில பேர் நடைமுறைப்படுத்தல. அவ்வளவு அவியல் கொழும்புக்கு போக சொல்லுவினம். இவ சொல்றா அரசியல்ல தனக்கு அந்த அரசாங்க அதிகாரிகள் ஒரு ஊழல் மாதிரித்தான் இவ பேரிக்கிறா. டாக்டர் இப்ப நல்ல தெளிவுதானே, நீங்கள் வடிவா கைபட எழுதித்தாங்கோ, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க பார்லிமெண்ட்ல 1 to 2 months இன்குவாரி வரும். யார் இதுல சம்பந்தப்பட்டிக்கணுமோ அவையில் அவ்வளவு பேரையும் பார்லிமெண்ட் பப்ளிக் கமிட்டி ஒன்று இருக்குது, அது விசாரிக்கும். விசாரிச்சு இவருக்கு இவ சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஃபைலையும் ஒவ்வொரு பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அவையில் இன்குவாரி பண்ணி இதுக்கு ஒரு முடிவு ஒன்று சொல்லுவீனம். ஸோ அவக்குரிய பேமெண்ட் 25 லட்சமும் பென்ஷனும் இல்லை. அவ வாலண்டியரா வேலை செய்யக்க அது அவ வாலண்டியர் தான். பிறகு கொஞ்சம் காசோட வாலண்டியர் டீச்சர் மாதிரி வேலைஞ்ச காசும் மற்றது அவருக்கு பிறகு வர வேண்டிய பென்ஷனும் சேர்த்து தான் அந்த பெரிய அமௌண்ட் ஒன்று வருது. அவருக்கு ஒரு சதவீதம் பெற இல்லையா? இன்னும் இல்ல, அவ அப்படி ஒன்றும் வரையில. அவ போராடி கொண்டு இருக்கிறா. சோ இப்படி ஒரு கட்டத்துல இந்த சீன் போகுது.
பட் ஆனா இந்த ஒரு கட்டத்துல எலெக்ஷன் இடைக்குள்ள ஒருக்கா வந்திருக்குது. அப்ப எங்கட பெரிய ஒரு லோயர் ஒரு ஆள் வந்து எலெக்ஷன் கேட்ட இடத்துல தான் வந்து இதை செஞ்சுதாரன் அது செய்யறேன்னு ஒரு இது பண்ணி உள்குத்தோ வெளிக்குத்தோ தெரியல. டாக்டரை அனுப்பி இருக்கணும் மின்னல்னு சொல்லி அவ அதைத்தான் சொல்றா. ஒரு சரியான ஒரு பாயிண்டான கருத்து கழிச்சா பொறுப்பான கதைக்கிற எல்லாம் அறையும் சமுதாயத்துக்கு பிடிக்காது என்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லிட்டு தன்னையும் டாக்டர் உங்களை மாதிரி தான் இது செய்யறாங்க. பொது நலத்தோட இருந்தா இவளுக்கு பிடிக்காது நல்ல ஒரு வசனம் அதற்கு எழுதி எடுக்கணும் சொல்லிட்டு பிறகு அவசியம் கவலைப்பட்டா டாக்டர் அப்ப சொன்ன நீங்க எல்லாம் எழுத்துல தாங்குவோம் நான் அதுக்குரிய ஒரு ப்ராசஸை செய்யறேன்னு சொல்லி அப்ப அவர் வந்து கூட பேரு லாங் ஸ்டோரி இது. அப்ப இதுக்குள்ள கன பேர்கள் வழியில வேற பேர் ஐயோ எல்லாம் பெரிய தளத்தள ஓகே யா. பட் ஆனா அதுக்கு முதல்ல என்ன வேணும் படக்கண்டு வேட கேஸ் ஒரு ஆள் கூப்பிட்டு கிளியா பண்ணி போட்டு எல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் தானேங்க அது நடந்தா சந்தோஷம் தானே, அதான வேணும். இப்ப எங்களுக்கு என்ன தேவை அந்த மனசுக்கு என்ன நியாயம் கிடைக்கணும். டாக்டரை பக்கத்துல வச்சு கழிச்சதுக்கே கேஸ் கிளியர் ஆகும் இந்த கேஸ். அதான் மேட்டர். நீங்க அதைங்க இல்ல ஒரு டாக்டர் நின்றா காணும் பக்கத்துல நின்றா காணும் பேரை போட்டு எழுதினா காணும். நல்ல காமெடியா போச்சு இப்ப. ஓகே வேலையில நிக்கிறேன் கதைக்கிறேன் பாய். ஓகே 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 நன்றி நன்றி. கயன் நிக்குதா கயன்? இப்ப கயன் கயன் என்ன நியூட் பண்ணி போட்டுது போலடாக்கு. என்ன அச்சுனாவின் வில்லுகள் இப்ப விளங்கினதா? அப்படி நியூஸ் பார்த்து சொல்றேன். நாளைக்கு வடிவா எல்லாம் நியூஸ பார்க்கணுமே தவிர அந்த வெத்திலிய பட்டிய தூக்கி கொண்டு தெரியக்கூடாது. ஓகே ஓகே பாப்பன் நாளைக்கு எங்க திலீப்பண்ணா இறங்கி போயிட்டார். அவருக்கு ரோல் ஒன்று வந்தது போல போயிட்டார். அப்படி எங்க என்ன அவசரமா இருக்கு? கோல் வந்த சத்தம் கேட்டதில்ல, அப்போ அதோட மியூட் பண்ணி போட்டு சாய்ச்சி கொண்டு இருந்தவர். என்ன ஷாம் என்றவர் எல்லாரும் மியூட் பண்ணி போட்டிருந்தா எங்கட தளத்துக்கு வர எல்லாரும் அவ்வளவு அன்பானாக்கள். நாங்க தளத்துல வந்து நிப்போம் உங்களோட தளத்துல, ஆனா வேற தளத்துலதான் எங்களோட தலையை வச்சு கொண்டிருப்போம். அப்படித்தானே ஜிஎஃப்? ஜிஎஃப் கயன் கதையை காணன். ஓகே மற்றது என்ன பேர்? சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார். ஓமண்ணா ஓமம் நான் வேலையில நிக்கிறேன்னா அதை நான் மீட் பண்ணி இருக்கிறேன். ஏதாவது நியூஸ் அறிஞ்சீங்களா? வெஜ் பார்த்துட்டு இருக்கேன். அதான் விளங்கல பார்த்துருக்கேன், பேசாம இருக்கேன். ஆறாளா ஜிஎஃப் நீங்கள் வேற மச்செல்லாம் நாளைக்கு பார்க்கலாம், ரெக்கார்டிங் இருக்கும். நியூஸ் கதை அது வெண்ட முடியாது யூனிவர்சிட்டி ஐயா. ஏன் ஆள் இறங்கி போயிட்டார். வணக்கம் ராஜ சத்யா. வணக்கம் ராஜ சத்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நியூஸ் பாத்தியல்? என்ன நியூஸ் இந்த டாக்டர் இந்த என்ன பாத்தியல் சொல்லுங்க. நியூஸ் பார்த்த நியூஸை விளக்கமா சொல்லணும், கயன மாதிரி சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை பாக்கியில என்ன கடைசியா ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அதுல ரஜீவனோட ஒற்றுமையா செயல்பட போறாராம். அப்படியா சொல்லி இருக்க மாட்டாரு. அவர் சொன்ன இந்த யூடியூப்கார விடுறாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதோட சும்மா எழுதுவாங்க. வைத்தியர் சொன்னா சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. அவர் சொல்லி இல்லையா அது உண்மை கதை என்று நாங்க நம்பல. ஆனா இன்னொரு யூடியூப்ல பார்த்தா சண்டை பிடிச்சவர். ஆனா அவர் ஒன்னும் சண்டை பிடிச்சதா நான் பார்க்கல. இன்றைக்கு சண்டை பிடிக்கும் டார்வின் மேல வாங்கோ.
வேறு என்ன சொல்லுங்க? என்ன மாதிரி போகுது இந்த தேர்தல்? இன்றைக்கு என்ன மாதிரி தேர்தல் எல்லாம் நிரப்பியிருப்பினம் நினைக்கிறீங்களா? போமோல் இழப்பீடு போகணும் நினைக்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அதை பற்றி? இல்லையே. சில நேரம் நாளையே தான் நிரப்பினமும் தெரியா. மணிவண்ணன் கோர்ட்டுக்கு போட்டாராம். ஏன் அவருக்கு யார் போட்ட கேஸ்? இல்லை என்ன மணிவண்ணன் இந்த தண்டை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க. அட அதுக்கு அவர் போட்டாரா? நான் நினைச்சேன் அவரை என்ன கேஸ்ல பிடிச்சோண்டு போட்டாங்களா? அப்படி அந்த இல்லைங்க, நீங்க கோர்ட்டுக்கு போட்டாரா வேண்டாம் அதான் கேட்டேன் நான். கோர்ட்டுக்கு தனக்கு நீதி வேண்டி போட்டேன். தனக்கு நீதி வேண்டி. ஓகே. அந்த அந்த அம்மாவுக்கும் லோயர் அவர் தான் போல, என்ன மணிவண்ணன் தான் போல. என்ன எந்த அம்மா? எவ்வளவு காலம் அவர் தான் லோயரா? இல்ல அந்த பகுதியில வந்து அந்த அந்த பகுதி காலத்துல வந்து அவர் லோயரா இருந்தவர். அதான் கேக்குறேன். இப்ப எவ்வளவு காலம் பிரச்சனைக்கு இவர் தான் லோயரா? இல்ல இல்ல அப்படி எனக்கு தெரியாது. நான் சொன்ன நீங்கள் சொன்னதை வச்சுதான் கேட்கிறேன். அவர் தான் லோயர் ஒன்று எனக்கு தெரியாது. அப்ப முதல்ல அந்த அம்மாண்ட கேஸுக்கே நியாயம் கிடைக்கல. இப்ப இவர் வாதாட போய் இவற்ற கேஸுக்கு நியாயம் கிடைக்குமோ? கிடைச்சா கட்டுக்குள்ள முடியா. அவ்வளவுதான். அந்த அம்மாண்ட கேஸையே வெல்ல முடியாத அளவுக்கு கண்டா இவர் எப்படி தான் வாதாடி தண்ட கேஸை வெல்ற பாப்போம். அடுத்து அந்த மீட்டிங்லயும் அந்த 500 மில்லியன் தனிப்பட வந்திருக்கேன். அந்த சமரியில காட்டல அதையும் கட்டிக்கான அர்ஜுனா. என்ன தனிப்படா? தனிப்பட டிஎஸ்பிசிக்கு வாரது அந்த சமரி ஒன்று கொடுத்துருக்காங்க தானே, அதில் இருக்கும் என்னென்ன வேலைன்னு சொல்லி. வேற தனிப்பட அமைச்சுக்கு 500 மில்லியனை கொடுத்தா கேட்டேன். இப்போ கேட்டு அதுதான் அந்த அமைச்சு சொல்கிறேன், அதுவும் இந்த வேலைக்கு தான் செய்வோம் நாங்கன்னு சொல்லி. என்ன வேலை? அதான் பாரு அந்த காசை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க, அதை நாங்கள் சொல்லுவோம், ஒரு இதை போட்டு சொல்லுவோம்னு சொன்னேன். என்னத்தை போட்டுட்டு? என்னத்த பழைய இதில் அதை போடுறோம் இதை போடுறோன்றது காசா மட்டும் ரோட்டு போடுறதா இல்ல என்ன எத்தனை வேலை இருக்கு? என்னத்த அதை தான் கேட்டவர். அந்த சமரியில் இல்லாமவங்களும் தனிப்பட 500 மில்லியன் வந்திருக்கு, அதை என்ன செய்ய போறீங்கன்னு அதான் புறவே சொல்லுவோட்டாங்க. சொல்றதா? ஏன் ஒரு ப்ரோக்ராம் இல்லையா? இல்லை அதை இன்றைக்கு கேட்டதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் போல. அது சில சொல்ல மாட்டாங்களே. யார் சொல்றது? இல்லை இப்போ கேட்டதால எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இல்லாட்டி சில சொல்ல மாட்டாங்களே, அவங்களுக்குள்ளே முடிப்பாங்க. அது உண்மைதான். இப்ப கேள்வி வந்தபடியா நல்லது தானே. என்ன கேள்வி வந்தபடியா அதை காட்டணும். அடுத்த இது மீட்டிங்ல கேட்பேன் கண்டிப்பா. அந்த அம்மா வந்து தமிழ் வச்சு வந்து என்னன்னு சொன்னா வந்து அந்நேரம் ஜனசக்தியில கொஞ்சம் டீச்சர் மாதிரி பிரைவேட்டா எடுத்தவங்க. ஓகே. அதுல வந்தாவ தெரியாது. அந்த பிரைவேட்டா வந்து சில ஆட்களுக்கு பேமெண்ட் கொடுத்தவங்க, சில ஆட்களுக்கு கொடுக்கல. ஏன் சில பேர் கொடுக்கல, மினிஸ்டரால வரல. சில பேர் அரசியலை வச்சு எடுத்தவங்க, அதுல வந்தவே தெரியல. 5 வருஷம் 10 அவங்க 5 வருஷம் இருப்பாங்க. எப்படி வந்த நான் அதுல நிறைய பேர் கொடுத்தவங்க இந்த அம்மா வச்சு சுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு காலகட்டத்தில் கொடுத்தவங்க டீச்சர் மாதிரி எடுத்தவங்க பிரைவேட்டா அரசாங்கம் எடுத்தது. ஆனா இப்ப சொல்லத்தானே வேணும். அப்படி இடத்துல கேஸ் வந்ததுண்டா? சொல்லத்தானே. இப்போ அவைக்கு மட்டும் தான் கொடுக்காம இருக்கணும். எல்லாருக்கும் பிரைவேட்டா படிப்பிச்சவங்க அரச பள்ளியில எல்லாரும் கொடுத்துட்டாங்க பேமெண்ட். முன்னாடியே நடந்துட்டு 2007 முதல் நடந்துட்டு. ஓகே. அதில் சில பேர் விடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அவ சொன்ன மாதிரி அந்த டிஎஸ் ஆஃபீஸில் முடிக்கிற வேலை தான் அவைக்கு. அவ கொழும்புக்கெல்லாம் அழைச்சிட்டு அனுப்பிக்காங்க. கல்லர் தானே. என்ன சும்மா அவர்
இப்படி சொல்லி முடிவெடுத்து அவங்க லெட்டர் வந்து அனுப்புனாலே சரிதானே. இந்த அங்கே போய் இங்கே போய் பாவம் அந்த மனுஷி குழம்பி போய் கிடைக்குது. போலீஸ் அனுப்புனவங்களாம், சிஐடி அனுப்புவங்களாம், எஸ்டிஎஃப் அனுப்புனவங்களாம், அந்த டொக்டர்மார் அனுப்புவங்களாம். எவ்வளோ கஷ்டப்படுத்தி அந்த அம்மாவை. அந்த அம்மா என்ன அந்த காசை வச்சு கோட்டியா கட்ட போறா? சாப்பாட்டுக்கே வேணும் மாதிரியா? ஓ அதுதானே செய்கிற வேலையில் அப்படித்தானே. முந்தைய எலெக்ஷன் காலத்தில் எலெக்ஷன் காலத்தில் அதன் தேர்தல் காலத்துல சொன்னவியலே முந்தி. ஓகே ஓகே. இந்தியாவில் இந்த ஒரு ஆளை தூக்கி உள்ள வச்சுத்தானே நீ யாரை தூக்க போறாரு? நேற்று அரெஸ்ட் பண்ணி வெடியிலும் கொளுத்தி போடலாம். மட்டக்களப்பு டவுனுக்கு எல்லாம் சரியான வெடியில் தூக்கி உள்ள வச்சதுக்கு. சொல்லுங்க கேக்குது. அது என்ன ரீசன்? அது வந்து லஞ்சம். லஞ்சம். ஓகே. அவர் வந்து இப்ப குறிப்பிட்ட அந்த இலட்சம் வந்து ஒரு மினிஸ்டர், துணை மினிஸ்டர் கொடுத்திருந்தது. அதுல வந்து அந்த சுற்றாடலுக்குள்ள மினிஸ்டரா கொடுத்திருந்தது. இல்ல அவர் அனைத்து எங்க அணியா நடந்தாலும் அந்த குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப அந்த இந்த ஒரு விருப்பம் மேலும் மேலும் வளர்றது அவங்க விரும்புறாங்க இல்ல. ஒரு செயல்பாட்டையும் நாங்கள் பார்க்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்காக நாங்கள் அவரை விட்டுட்டு நாங்கள் பின்னுக்கு போறதோ இல்லாட்டி ஓடி ஒழிய போறது இல்லை. அவருக்கு பின்னால நாங்க நிக்கிறது உறுதி. நான் அந்த செயல்பாடுகளை சொல்றோம். அதை உன்னிப்பா எல்லாரும் பார்க்கணும். அதை எல்லாரும் வந்து இதை பார்த்து இதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சது என்ன செய்யலாம், என்ன செய்யணும்ன்றதை செயல்பட வேண்டிய நேரம் வந்துருக்கு. அவர் நேற்று பார்த்தீங்கன்னா கேள்விதானே கேட்டார். அதுக்கே இவங்க எல்லாம் அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதான் அவருக்கு தனிநபரா நின்று கேள்வி கேட்கிறவரை ஏதாவது செய்து இவரை வந்து முறுக்க வச்சு, இல்லாட்டி இவரை வந்து வாய மூட வச்சு, இல்லாட்டி தங்கட பக்கம் இவர் வலிக்கு கொண்டு பார்க்கணும். தங்கட பக்கம் வலிக்கு வராட்டில் இவரை அரசியலை விட்டு ஊட வைக்கணும். பல 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 யுக்தியில அவங்க பயன்படுத்துறாங்க. சொல்ல அவர் இவங்க இப்படி கேரக்டரை அசாசினேட் பண்ணும்போது அவர் கையை வச்சா போலீஸ்ல ஏதாவது பண்ணிடுவா, அப்படியே ஒரு ஏதாவது காரியத்தை பண்றாங்களோ? இதுதான் உள்ள சுருக்கமா சொல்றேன். என்னென்ன வேலையை செய்யணுமோ அனைத்தையும் அவங்க செய்ய பாக்குறாங்க. அந்த மனுஷன் வந்து அது எப்படி நகர்த்த என்ன பயமா இருக்காங்கன்னா அவர் கையை வச்சிருவாருன்றதான் பயமா இருக்கு. இல்ல அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மூளை உள்ள ஆள் இல்லை. அந்த ஆள் இவங்களை என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க அந்த ஆளுக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆள் தன்னுடைய நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளும். அதான் இவங்களுக்கு இப்ப இருக்கிற கடன் தலைவலி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்லண்ணா. கோவத்தை தொடர்ந்து அவன் பாத்தீங்களா, தொடர்ந்து ஏதோ கதைச்சிட்டு தான் இருக்கிறான் அவன் டாக்டரை பற்றி. அப்போ கதைக்கட்டும். கதைக்க அவருடைய பவர் தான் எதிர்க்கு கொண்டு போகும். அதுக்காண்டி நாங்கள் சில்லறத்தனமான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்து இது பண்ண இயலாது. நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் எங்களுடைய இதை நாங்கள் கதைக்க வேண்டியதும் கதைக்கத்தான் போகணும். அதுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கு அந்த அளவுக்கு கிடைக்குது. அது பாரு. ஆனா என்ன பிரச்சனைனா தனியே நின்று போராடுது. அந்த போராடுறதுக்கு இன்னும் பக்கத்துல பலம் இல்லைன்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கு. என்ன கொஞ்சம் காலம் செல்லும் அவ்வளவுதான். மற்றபடியில நாங்கள் அந்த பலத்தை படுத்திட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு பிறகு அது வந்து ஒரு சாதாரணமான இப்ப சொல்ல போனா ஒரு கட்சி பதிவு செய்து நாங்கள் அவரை பலமாக்கி கொண்டு போவதற்குள்ள பிறகு எங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த ப்ரெஷர் குறையும். ஆனா இப்ப வரைக்கும் பலமாகும் வரைக்கும் ஒரே ஒரு பலம் மட்டும்தான் அன்றைய பார்லிமெண்ட்ல எங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு பார்லிமெண்ட் பலத்தை வச்சு கொண்டுதான் அந்த இன்றைக்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அனைத்தையும் மக்களுக்காக குரல் கொடுத்து இருக்கிற ஒரு மனிதன். அது இந்த சமகால அரசியல்ல இவரை மாதிரி ஒரு மனிதன் இப்ப வரைக்கும் எங்கேயும் இல்லை, இலங்கையில இல்லை. நேற்று ஆட்டோல தான் வந்தாண்டு கேள்விப்பட்டேன். அது காருக்கு புது ஆட்டோ எடுத்துட்டார். என்னன்னா புது ஆட்டோ எடுத்துட்டார் அவர் டாக்டரா? வணக்கம்.
வணக்கம். இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப இதுல வந்து வன்னிமயன் தளத்துல வந்து யாரும் இருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த தளத்து கதை எல்லாமே தேவையில்லை. ரைட், தேவையில்லை தானே. இப்ப என்னன்னு சொன்னான்னு நான் வந்து கதையா விடுங்க. அந்த தளத்து வன்னிமயன் தான் போட்டு கிளிக்கிறான் முழு பேரு வேற. அப்ப சிலங்காயம் வந்தா என்ன சொல்ற விடுங்க. சொல்லுங்க, அவனே இந்த கதை எங்களுக்கு வேண்டாமா? கதையை சொல்லுங்க. அவர் தானே போட்டு கிளிக்கிற டாக்டரை பத்தி நீங்கள் ஒரு மண்டபலதான ஒரு மெண்டல் ஒன்று ரோட்டில ரெண்டு கத்தி கொண்டு கிடந்தா அந்த கதையை போய் கேட்டுக்கொண்டிருப்பீங்களோ? அதை இல்ல பிடிச்சு கொண்டே உள்ளி கிடைக்க பாப்பீங்களோ? சங்கிலியா போட்டு கட்டி. நானே என்ன உங்களுக்கு சொல்ல வாரண்ட வழியா கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி மண்டபிள்ளைன்னு சொல்லாங்க. எங்களை இல்ல மண்டபிள்ளை. நாங்கள் நாங்கள் அந்த தளத்துல ரெண்டு நீங்கள் அந்த தளமா? எனக்கு விளங்க இல்ல. உங்களை எல்லாம் மண்டபலதான் சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த தளமா? நான் அந்த குறிப்புக்கு பலவ பண்ணி பார்த்தேன். என்ன மாதிரி போதும் சட்டம் போய் மேல போய் அவனைத்தான் நான் மண்டபலதான் அந்த உங்களை சொல்ல வேண்டாம் கேட்டேன். எனக்கு விளங்க இல்ல. இப்ப நான் அந்த குரூப்ல போய்தான் கேட்டேன். இப்படி பிரச்சனை நடக்க. அப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க? அப்ப நாங்க சிலங்கெல்லாம் இருக்கிறோம். உங்களால முடியுமா? அவன் என்ன சொன்னா, எனக்கு தந்த டிக்டாக்க நாங்க இல்லாம ஆக்க போறோம், அதான் நான் கதைக்கிறோம். என்ன அந்த இதாக்கி விட்டேன். அவனார ஒரு ஆணையும் பிடிக்கல. வாங்க ஜெகன், நாங்க சொல்லி விட்டு விடுங்க ஜெகன். நீங்கள் இந்த கதையை எங்களுக்கு ஜெகன் அண்ணன் இருந்தா எங்களை ஒரு தரமும் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு போக முடியும்னா எங்களை டீட்டெயில் ஃபுல்லா தரணும். என்ன வந்து பேக் ஐடி எல்லாம் வந்துருக்கிறேன். ஆனா என்ன கண்டுகொள்ற கொஞ்சம் கஷ்டம். என்ன தெரியும் தானே, இப்படி போட்டோ போட்டு வந்தா இப்படி கண்டுகொள்றது ஒரிஜினல் என்ன கண்டுகொள்ற கஷ்டம் வேண்டா இப்படி கண்டுகொள்றேன். இல்ல அப்படி இல்லைன்னா நான் நேர அர்ஜுனானியோட மேட் பண்ணேன். எங்களுக்கு தேவையில்லையா? நீங்கள் அவரோட கதைச்சா அவரோட கதை, எங்க அதை எங்களுக்கு தேவையில்லை. கதைக்கு வாங்க. அது சரி, நீங்க சுருக்கமா அப்படி என்ன பொறுத்தாதான் யாரா இருந்தாலும் சரி. என்ன என்ன பிரச்சனை இல்லாம மொத்தக்கு மொத்தா நேர செய்யலாம். என்ன சொல்ல வாருங்க? இல்ல ஒரு நியூஸ் என்னன்னு சொன்னால், இந்த தளத்துல வந்து எங்களுடைய மருத்துவருடைய கட்சியின் வேலை திட்டங்கள் அதெல்லாம் பற்றி கதையுங்கோ. அல்லது அவருக்கான ஆதரவுகளை பற்றி எங்களுக்கு அவங்க என்ன கதைக்கிறான் சரிதானே? என்ன சும்மா வீட்டுல என்ன இப்படியே அரசியலா போக கூடாது. என்ன பொறுத்தாதானே எங்களுக்கும் வயசு போய்கொண்டு இருக்கு. எவ்வளவு பேர் கல்யாணம் முடிக்கான்னு காடு தேனிகள் சாப்பிட்டு அதுகள் ரஜ்ஜிகள் சாப்பிட்டு காட்டுக்கே வாழ்றாங்க. அப்படி ஒரு காலம் பெறக்கூடாது. எதோ இருந்தாலும் ஒரு கெதி விரைவில் பிரச்சனை முடிச்சுட்டு ஒன்று வாழணும் ஒன்று சாகணும். என்ன பொறுத்தா அதுதான். அதை நீங்கள் செய்யுங்க. இப்ப நாங்கள் அதை செய்ய விரும்ப உயிரோட இருந்து இதெல்லாம் கதைச்சு கொண்டிருக்க நாங்க எங்களை கணக்க வேலடக்கு. நீங்கள் அதோட வேற எங்கேயும் கதை விடுங்கடா போய் ஒரு பிரயோசனம் இல்லாத கதையில கொண்டு வராங்களா? ஒரு சம்பந்தம் இல்லாத அவருக்கே என்ன கதைக்கிறதுன்னு தெரியல. அதான் உண்மை. அவருக்கு ஜனார்த்தம் தெரியல. பிறப்பும் முறப்பும் அவன் கையில, விடப்பட்ட வாழ்க்கை என்கிற கையில. அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். சாரதை பற்றி எங்களுக்கு அது வேற நேரம் பார்த்து கொள்ள வேண்டிய கதைக்க வந்தார். ஒன்றுமே தெரியும். அம்மா காய்ச்சற வீடியோ போடுறீங்களா? பார்ப்போம். போட்டாச்சு. போட்டீங்களா? ஓ, அத பார்த்த கவலையா இருக்கு. உங்களை கண்டக்டர் அவளோட அந்த அம்மா என்ன கேக்குறீங்க? அந்த பென்ஷன் கிடைக்கல அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போறீங்களா? நீங்க ஹெல்ப் பண்றேன்டா நான் எடுத்து தரேன். என்ன பிரச்சனை? டாக்டர் முடிவெடுக்கும் வரைக்கும் நான் 20,000 ரூபாய் அனுப்பலாம். 20,000 பவுண்ட் எத்தனை லட்சம்? ஐயோ 20,000 ருபீஸ் ஐயா. சாரி, ஓகே எடுத்துட்டாங்க. அப்படி சரி, அது டாக்டர் தருவார். 20,000 பவுண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் கொஞ்சம் பண்ணுங்கண்ணா. ஐயோ 20,000 ருபீஸ் கங்கு ஸ்லிப் ஆயிட்டேன். நானும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறேன்.
இல்ல இல்ல சரி சரி இருந்தாலும் தன்னால முடிஞ்சதை செய்ய வரதை நாங்கள் இது பண்ணக்கூடாது. டாக்டர் முடிவெடுக்கும் வரைக்கும் ஓகே நான் ஹெல்ப் பண்ணேன். நிறைய பேர் தளத்துல வந்து எல்லாம் பேச இருக்கிறவனு ஆராக்கள் நீங்க சொல்லுங்க. சினேக் பாபு நித்ரா உள்ள வந்தது, அதனால நித்ரா உள்ளது விடுங்க. வேணுமாண்டா கூப்பிட்டு பாருங்க, வரவே மாட்டேன், நல்ல நித்திரையில இருப்பார். இப்படியே நான் கல்லறை ஏற்றக்கூடாது. வணக்கம். ஏன் நீங்க என்ன வந்தாலும் கோத்து விடுறீங்க? வணக்கம். இப்ப ஒரு கல்லன் வந்துட்டு வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 வணக்கம். என்ன இன்றைக்கு ஒரு கோபாயில் இந்தியான் மீட்டிங் என்னென்று ஸ்மூத்தா போனது. இந்தியன் மீட்டிங்கா? கோபாயில் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் எலெக்ஷன் பிஸியில நிக்கிறோம். எலெக்ஷன் பிஸியில நிக்கிறதாலே எங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கு வந்து நாங்க சண்டை ஓட இல்ல. இன்றைக்கு அவர் மாயூரனை விடையில தெரியுமா? மாயூரன்ல சாரி, அந்த இளங்குரங்க விடையில. அண்ணா இல்லையா பேர் நீங்க கொஞ்சம் பிள்ளையா ஸ்பெல்லிங் எடுக்கிறீங்களா நினைக்கிறேன். சாரி குரங்கு இல்லையா குமாரன். ஓ சாரி, எனக்கு அந்த தமிழ் தம்பி ஓகே. பிள்ளையா நீங்க சொல்லி என்னட்ட பிரச்சனைக்கு வந்துருவாங்க. இல்ல எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனைண்டா மன்னிக்க தானே வேணும். இல்ல இந்த சின்ன சின்ன இதுகள் நடந்தது ஒழிய மற்றும்படி முக்கியமான காரியங்கள் ஒழுங்கா கதைச்சு ஒழுங்கா செய்யக்கூடியதா இருந்தது. ஏனென்றா அந்த இளங்குரங்கு மற்றது அந்த நாய் சேகரம் இல்லாததால. நீங்க பேரு எல்லாம் மாத்துறீங்களா? ஐயோ சந்திரசேகர் அண்ணா என்ன சொல்றீங்க அண்ணா? நான் திரும்ப போய் எல்லாம் படிச்சு போட்டு வர போடும் போல. சதீஷண்ணா, உங்கள்ட்ட என்னட்ட ஒரு கேள்வி ஒன்று. அன்றைக்கு ஒரு விஷயம் உண்டு, முந்தின ஒரு 3 நாளைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் என்ன சொன்னா எனக்கு வடிவ விளங்க இல்லை. அந்த தமிழ்கிட்ட வரலாறு ஒன்று சொல்லியிருந்தீங்கள். அந்த சேரன் சோழன் பாண்டியன் ஆண்ட இதுல வந்து சேரன் வந்து இலங்கை ஆண்ட மன்னன் என்று சொல்லியிருந்தீங்க. இல்ல இலங்கையில முதலாவது பேர் சேரன், அதான் சொல்லுவேன். இலங்கையினுடைய முதலாவது பேர் சேரன். செல்ல பேர். அந்த பேர் வந்து எப்படி என்ன உருவானது? அது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வெங்கடாக்கள் வந்து சேர சோழ பாண்டியன் தான் வச்சிருப்பாங்க. ஓகே. தமிழ்நாட்டு வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சோழ பாண்டியன் தான் இருக்கு. சேர மன்னன் என்ற ஆட்சி நடந்தது கேட்டா தெரியாது. இப்ப அந்த சேர மன்னன்ற மட்டுமல்ல, இப்ப வந்து எங்களோட ஈழத்துலதான் அது எல்லாமே எங்களுடைய மதமா இருக்கட்டும், எங்களுடைய மொழியின் இது எல்லாமே வந்து இங்கதான் அனைத்துமே நடந்தது. இதுகளை வந்து பின்னால வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டு எல்லாமே நாங்கள் இப்ப தற்சமயத்துக்கு ஆக்கிரமிப்புக்குள்ள நிக்கிறோம். அதாவது இன்னொரு ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்கிறோம். இப்ப எங்கட அரச உடைமை எல்லாம் இப்ப நாங்கள் இப்ப கடைசி அரச உடைமைகள் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பாப்பமா இருந்தா 520 ஆண்டு காலம் ஆயிடுது எங்க அரச உடைமைகள் வந்து. அப்ப அதுக்கு முதலும் வந்து இப்படி எங்கட மன்னர்களுடைய ஆட்சிகள் இப்படி தான் 44 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் இப்படி காலங்கள் மாறிக்கொண்டு போனதால இதனுடைய வரலாறுகள் வந்து யாழ்ப்பாண நூல் நிலையத்துல இருந்தது. அந்த நூல் நிலையத்தை வந்து அவன் டார்கெட் பண்ணி 81ஆம் ஆண்டு அதை எரிச்சாச்சு. அப்பக்கு அந்த நூல் நிலையத்தில் இருந்த பொக்கிஷத்தை காப்பாற்றுறதுக்கு இவருக்கும் அந்த நேரங்கள்ல எந்த ஐடியாக்களும் பெரிய இல்லை. இன்றைக்கு அந்த நூலத்தை இழந்தபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வரலாறை வந்து
நிரூபிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னா இன்னொரு இனத்தின் வரலாற்றை அழித்து அந்த இனத்தை வரலாற்றை அழிச்சு விட்டால் மொத்தத்திலேயே அந்த இனத்தை அழிச்சு போடலாம். அதுலேயும் எங்கட தேசிய தலைவர் இன்றைக்கு வரவு இல்லை என்று சொல்லியிருந்தா நாங்கள் இன்றைக்கு சிங்களம் தான் காய்ச்சிருப்போம். சிங்களம் தான் காய்ச்சிருப்போம். புலம்பெயர்ந்த சமுதாயத்திலே மக்கள் இருந்துக்க மாட்டார்கள். 2வது தலைமுறையும் உருவாயிருக்காது, 3வது தலைமுறையும் உருவாயிருக்காது. அதில் நாங்கள் என்னடா இப்ப அந்த வரலாறுகள் கதைக்கிறதா இருந்தால் தமிழ் பாக்ஸில் நேரமும் காணாது, நாட்களும் காணாது. நான் அதை பற்றி என்ன கேட்டேன்னா, அந்த சேரன் என்ற பேர் ஆறால வந்தது என்ற அந்த இது மட்டும் எனக்கு இருந்தா காணும். வெள்ளக்காரன் கிடையாது. அதாவது இப்ப சாதாரணமா உலக ஆக்கிரமிப்புல முதலா அரேபியர் ஆக்கிரமிப்பு நடந்தது 1200ஆம் ஆண்டு. அதுல இருந்தா எங்கட தமிழ் மக்கள் மார்க்கத்துக்குள்ள போன மக்கள் இன்றைக்கு தமிழ் முஸ்லிம் மக்களா வாழ்கிறார்கள். அடுத்தது 1505ஆம் ஆண்டு போர்த்துகீயர், உள்ளாந்தர், ஆங்கிலேய ஆக்கிரமிப்புக்குள்ள வந்துதான் எங்கட தமிழுக்குள்ள புற மதங்கள் பரப்புரைக்கு உள்ளாகி அந்த மதத்துக்குள்ளேயும் எங்கட மக்கள் தள்ளப்பட்டு இன்றைக்கு 4ஆ பிரிஞ்சிருக்கு. எங்கட ஒரு மொழி 4 மதமா பிரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே இயற்கையா தெரிஞ்ச விஷயம். அது இப்ப கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காட சபை, அந்த சபைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அதுக்குள்ள போராக்களுக்கு பெற்ற தாயப்பனுக்கு கடமை செய்ய மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் இப்ப நாங்கள் பூமியை காண்றது யாரால? எங்கட அம்மா அப்பாவால. எங்கட அம்மா அப்பாவுக்கு அதுக்குள்ள போனவன் கொல்லி வைக்க மாட்டான். அப்ப என்ன அதான் அவங்க சபை சொல்ற இது. அதுதான் அதுக்குள்ள இப்ப தகப்பனுக்கு எங்கட இதுல தகப்பனுக்கு மூத்த பிள்ளை, அம்மாவுக்கு கடைசி பிள்ளை. இப்ப தகப்பன் செத்துட்டாருன்னு சொன்னா அவர் மகன் சபைக்குள்ள இருந்தாருன்னா அந்த மூத்த மகன் அவருக்கு நான் இதுக்குள்ள இருக்குன்னா இதுக்குள்ள நான் கொல்லி வைக்க மாட்டேன். இங்க நடந்துட்டு இருக்கு, சாதாரணமா நடந்துட்டு இருக்கு பொதுவா. என்ன சமயம் இருக்க விளக்கம் கொடுக்க முடியுமா? அதான் நாங்கள் தீட்சை பெறுறது எங்கட சைவ சமயத்துல தீட்சை இருக்கு. அப்ப தீட்சை பெற்றோம்னு சொன்னால் நாங்கள் இப்ப மச்சம் சாப்பிடணும், இந்த நேரம் மரக்கறி சாப்பிடணும். அண்ணா இந்த மத கதை வந்தா சில நேரம் நாங்கள் மதத்தை பற்றி கதைக்க வரையில எங்கட மொழி, எங்கட கலாச்சாரம், எங்கட கலாச்சாரத்தின் படி நாங்கள பூமியை காண்றது எங்கட அம்மா அப்பாவால முதல் பூமியை காண்றோம். அதே 10 மாதம் எங்கட கருவறைக்குள்ளே 7 ஜென்மத்தை காண்றோம். 10 மாதம் நாங்கள் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது 7 ஜென்மத்தை நாங்கள் கண்டுதான் நாங்கள் புறப்படுக்கிறோம். அப்ப அந்த பெற்ற தாயின் தகப்பனுக்கும் நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்யறது தான் எங்களோட மொழியில பண்பாடு. அப்ப அந்த அளவுக்கு எங்களோட மொழிகள் ஏன் இதை சொல்ல வரோன்னு சொல்லி இந்த மொழியை காலகாலமாக நாங்கள் ஆக்கிரமிப்புக்குள்ள உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட தமிழ் மொழி மதத்துக்குரிய சம்பந்தப்பட்டதா இல்லாட்டி என்ன அவர் சொல்றாருன்னா, இப்ப எங்கட இந்து மதம் இருக்கல்லோ, எனக்கு உங்களோட மதத்துல என்ன மாதிரி என்று தெரியாது. உங்களோட மதத்துல புதைக்க என்னென்ன செய்யறேன், எங்கட இந்து மதத்துல கொல்லி வைக்கிறேன்னு ஒன்று இருக்குது, கடமை செய்யறது. தெரியுமா? பிரிவினைவாதம் இருக்கிறது. இல்ல இல்ல சதீசன், நான் இதை சொல்றேன், சொல்லி முடிச்சு விடுறேன். அது என்னன்னா, அத அவர் சொல்றாரு என்னண்டா, இப்ப இல்லையா செய்யறே இல்லையா, ஓகே அதை விட்டுட்டு நாங்க வேற பக்கம் போவோம். இப்ப எனக்கு இருக்கிற காவலை என்னண்டா, இந்த அக்கம் பக்கத்து கிராமத்துக்கு சொல்ல வேணுமான். ஐயோ, இது திரும்ப வரப்போற அறிவே. நீங்களும் வேற அதை விடுற மாதிரி இல்ல சதீசன்னா. நாங்க விட்டுட்டு அடுத்த சைட்டுக்கு வாங்கன்னா மதம் குழந்தை இதுல இப்ப அதையே கதைக்க வேண்டி வந்துடும். இல்ல நாங்கள் சொல்றேன், மதங்களை மதங்களாக இருக்கட்டும், எங்களோட மொழி மற்ற மொழியாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் சுருக்கமா சொல்றேன், நீங்கள் எந்த மார்க்கமாக இருக்கலாம்,
நீங்க செங்கல்ல வச்சு கும்பிடலாம், நீங்க சிலுவையை வச்சு கும்பிடலாம், அது எனக்கு தேவையில்லை. நான் என்ன மொழி? தமிழ் மொழி. அதைத்தான் நான் பண்ண சொல்றதுக்கு வாரன். அதனால தமிழ் மொழியாண்டு போட்டு அங்க சைனீஸ் எழுதி வச்சுக்கீங்க டைட்டில் இல்லையே. உங்களுக்கு உங்களுக்கு உலகத்துல தமிழ் பல்கலைக்கழகம் சைனால இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல 300 சொற்கள் இல்லாட்டில் சைனா இலக்கணம் இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் உங்கள்ட்ட கேட்க வந்தேன். அந்த அதுதான் சொல்லவார். இன்றைக்கு இந்த சிங்கள மொழி எத்தனை மொழி சேர்ந்து உருவாயினு தெரியுமா? அதுல 4000 தமிழ் மொழி இல்லையாட்டா சிங்கள மொழியும் பேசலான்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, நீங்க எண்ணத்தையும் எண்ணத்திலையும் இருங்கோ, எங்கட மொழி பற்ற விட்டுறாங்க. ஆனா மொழி பற்றி நாங்கள் நிக்கிறோம் டாக்டர் கண்டு இதுதான் சொல்றேன். அதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப அதை பற்றி தான் நாங்கள் யோசிக்கணும். அப்ப எங்கட மொழின்ற தன்மை இந்த எங்கட சிலர் கேட்பாங்கல்ல, இப்ப எங்கட மொழி வந்து அவன் தமிழன் முந்தைய காலத்துல தமிழன்ல வந்து காட்டி கொடுப்பே கிடையாது. எல்லாம் இந்த ஆக்கிரமிப்புக்கு பிறகுதான் இந்த காட்டி கொடுப்புல வந்திருக்கு. அதுக்கும் பிரிட்டிஷ் காலம் தானே, அதுக்கும் பிரிட்டிஷ் காலம் தானே. நான் சொல்றது வந்து எந்த ஒரு அந்நியரும் எங்களை ஆக்கிரமிப்புக்கு இல்லாம இருந்த காலத்துல எங்கட தமிழ் வீரம் வந்து எந்த அளவுக்கு காட்டி கொடுப்பிருக்கு தானே என்ன. அதுவும் எல்லாம் ஆக்கிரமிப்புக்கு பிறகுதான். அது நீ வீராண்டிய கட்டப்பவனா இருக்கட்டும், சந்திரகண்ணனா இருக்கட்டும், பண்டாரவனியனா இருக்கட்டும், எல்லாளனா இருக்கட்டும், எல்லாமே ஆக்கிரமிப்புக்கு பிறகு வந்த பிரச்சனைகள். அதுக்கு முதல் எங்கட தமிழ் அரச உடைமையில வந்து வீரத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை. அப்படித்தான் எங்கிட்ட இருந்தது. இன்றைக்கு நாங்கள் 1200ஆம் ஆண்டு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 800க்கும் மேற்பட்ட ஆண்டு காலமாக முதலாவது அரேபியர் ஆக்கிரமிப்பு, 2வது வந்து போர்த்துகேயர் ஆக்கிரமிப்பு, 3வது ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பு, 4வது பிரிட்டிஷ்கார ஆங்கிலேயர் ஆக்கிரமிப்பு. அதுக்கு பிறகு நாங்கள் ஆக்கிரமிப்புக்குள்ளான இருக்கிறோம். பூநகரிய பற்றி நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தான் பதிய போயினோம். நாளைக்கு வெளியிடுவோம். என்ன பதிஞ்ச முடியும் எங்களுக்கு தெரியல என்னண்டு. அதெல்லாம் அலுவல் பார்த்தாச்சு. அது நாளைக்கு, அது பிரச்சனை இல்லை. அது விடுங்க, அது நடக்க வேண்டியது நடக்கும். நாங்க எங்கட இனத்தையும் மொழியையும் பற்றி கதைங்க. மதம் வந்து அவரவற்ற சுதந்திரம். மதத்தை பற்றி கதைக்க வேணாம். மதம் நாங்க தமிழர், ஆனா கிறிஸ்தவர், தமிழர், முஸ்லீம், சைவ சமயம். ஆனா இந்துக்களுக்கு சொல்லுவீங்களே இப்ப சைவ. நீங்க நாங்கள் இலங்கையில இருக்கிறார்கள் சைவர். அதாவது சைவர் உண்மை, சித்தாந்தம் உண்மை. இன்றைக்கு வந்தாக்கா நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று திருப்பி சொல்றேன். உங்களுக்கு என்னன்னு சொன்னா, அது அரேபியர் ஆக்கிரமிப்பில் அரேபியருடைய கொச்ச வார்த்தையால ஹிந்து தான் அதில் ஆரம்பிக்கப்பட்டது. அது மருகிதான் அது இந்து மதம் என்று இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? தகடூர் என்ற, இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா ஒரு சின்ன ஒரு தகடூர் என்ற நூல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தமிழ் இதுல தகடூர். அந்த தகடூர் வந்து 2 ஆண்டு காலம் போர் செய்யப்பட்ட ஒரு வரலாறு. அந்த வரலாறை பற்றி தான் இன்னொரு இதை உருவாக்கினேன்னு நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, இப்ப உங்க அக்கா சொன்ன மாதிரி இதுவரை கதைக்க போனா அடிப்படை வசதி விளக்கம் இல்லாதவர்களுக்காக டக்கண்டு உடனே எடுப்பார்கள் மத பிரச்சனை. நாங்கள் என்ன மதத்துல இருக்கிறது முக்கியம் இல்ல. நாங்க என்ன இனம்ன்றதும் எங்கட மொழி ரெண்டும் தான் முக்கியம். அதுதான் எங்கட தாய்மொழி. அது அதுக்காக வேண்டி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தமிழர் இல்லை என்று ஒருவரும் சொல்றோம். இல்ல, நாங்க தமிழர் தான். அப்படி இல்ல, நான் முஸ்லீம் மக்களுடைய பழகைகள் என்ன கதைக்கிறது அவையிட்ட கேட்கறது பாப்போம். நீங்க என்ன மொழி? தமிழ் மொழி என்று சொன்னாதான் அவரோட நான் கதைப்பேன். என்னோட கதைக்க மாட்டேன். யார் சதீசன்னா, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அவே என்ற மதத்துல இருங்கோ. தயவு செய்து ஒரு தினம் ஒரு மதத்துக்கு மாறவும் வேண்டாம், ஒரு தினம் அடிபடவும் வேண்டாம். அடிபட தேவையில்லை. உங்களோட மதத்தை நீங்க பின்பற்றுங்கோ. நீங்கள் உங்களை நீங்களே கவலைப்படுத்தாமல் நீங்க சந்தோஷமா அந்தந்த மதத்துல இருந்து கதைச்சு கொள்ளுங்க. தேவையில்லா கதைக்காதீங்க எல்லாரும். ஓகே, கதைக்கு வாங்க. ஐயோ, அது போயிட்டு நான் அந்த வசனம் தமிழனா இருந்தால் எங்களுக்குள்ள சில ஈகோ பிரச்சனை, சண்டை பிரச்சனை ஒன்றும் பெறாது. திரும்பி ஓகே, நன்றி. பெறாது. அப்ப நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா நான் தமிழன். ஓகே, அப்படி வாங்க. ஓகே, தமிழனா வாங்க.
நம்மளனா வாங்கும் என்னத்துக்கு வாரம் எங்கட மருத்துவர் என்னத்தை செய்யறார் சரி அதை நாங்கள் அவருக்கு பின்னால நின்று நல்லது செய்வோம் நல்ல பின்னால ஒத்துழைப்பு கொடுப்போம் ஒத்துழைப்பு கொடுக்க விரும்பாவற்றில் பேசாம இருப்போம் அதுதான் அவ்வளவுதான் வேணும் என்ன மதமாவும் இருங்கோ உங்களோட மதத்துல இருங்க கதைங்க வாங்கோ இதோட விட்டு பிரச்சனைக்குள்ள போகாதீங்க சில இன்னொரு ஜெகன் பிரச்சனைன்னு சொன்னா அந்த வெளியில வந்து இந்த வன்னி மேந்தின தளத்து கதை ஆக்களையும் அதை நிப்பாட்டி விடுங்க என்னன்னு சொன்னா அந்த கதை எங்களுக்கு தேவையில்லை. அவன் கத்துறவன் கத்தி போட்டு போய்கொண்டே இருக்கட்டும் எங்கட அவையின் தளத்தை கொண்டு அந்த கதையை கொண்டு இதுக்குள்ள ஓட்டி நாங்கள் அவனை பற்றி காய்க்கிறன்ற அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது தானே கொஞ்ச காலத்துல தானாவே காணா போயிடும். அது சதீஷண்ணா ஒரு நிமிஷம் சதீஷண்ணா. சொல்லுங்க. இன்றைக்கு கோப்பாயில நடந்த டிசிசி மீட்டிங்ல அந்த டாக்டர் வெளியில வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் விடுவிக்கப்படாத காணிகளை வந்து அந்த ஸ்லைடுல இருந்து அந்த ஸ்லைடையே பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. என்ன அந்த ஆசிரியரை சொல்ல இல்ல இது நல்ல ஆசிரியரை சொல்லி கிடக்கு. அந்த அப்படியான என்ன கொள்ளக்கார ஆசிரியர் மாதிரி இல்ல, இது நல்ல ஒரு ஆசிரியரை சொல்லி கதை எழுதி விட்டது. ஓகே கதைங்க. அதுல அந்த ஸ்லைடை வந்து பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்துட்டாங்க. நான் கேட்க போன என்னண்டா நான் கேட்பேன்னு சொல்லி அது யார் ஆளண்டுன்னு சொல்லி அதை டாக்டர் தெளிவா அதுல சொல்றார். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி ஒன்று டாக்டர்கிட்ட. அது சரி, நீங்கள் அந்த அந்த கேள்வியை வந்து நான் தான் திரும்ப சொல்றேன். மருத்துவர் வந்து தமிழ் மக்களுடைய நன்மைக்கு நன்மையான விஷயங்களை மட்டும்தான் அந்த கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்னவோ அதைத்தான் அந்த காய்ச்சி கொண்டிருக்கு. அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் ஊடகவியலாளர்கள் கேட்கக்குள்ள அவர் அதை சொன்னது நீங்க கேட்டுறீங்க. நான் அதை கேட்க இல்லை, நீங்க கேட்டுனீங்களானே? நான் ஃபுல்லா கேட்டேன். ஃபுல்லா கேட்டுங்களா? அதுல அது உங்களுக்கு அது புழங்குமா? இல்லை நீங்க ஃபுல்லா கேட்டிருந்தா புழங்குமா? அது ஓகே, நீங்கள் கேட்கலையா? எங்களுக்கு காலையில இருந்து இங்க வந்து கவரேஜ் பிரச்சனை, சிக்னல் பிரச்சனை இருந்தபடியா எங்களுக்கு ஒன்றும் வேலை செய்யலை. இப்போ நான் கூட தளத்துக்கு வாரத்துக்கும் அரை மணி நேரமா ட்ரை பண்ணி தான் இதுக்குள்ள வந்தது. இப்பதான் சரியான இது கிடைச்சிருக்கு, 4G கிடைச்சிருக்கு. இல்லாட்டி 3G எல்லாம் நின்றது. ஓகே ஓகே, இப்போ கதைங்க சொல்லுங்க. ஓகே அண்ணா வாங்கண்ணா. அதை விட்டுட்டு நாங்க அந்த டீச்சரை பற்றி கதைப்போம். திருப்பியும் அங்கே போய் திருப்பி கதையை கொண்டுறாம அந்த இன்றைக்கு டாக்டர் கதைச்சார் வீடியோ டீச்சர், அந்த பற்றி கதைப்போம் வாங்கோ. டீச்சர் வீடியோ நான் வரைக்கலாம். அந்த டீச்சர் வீடியோ நீங்க போட்டு இருக்கிறீங்க. நல்ல அருமையா கதைச்சா அந்த வீடியோக்கு விளக்கம் தாங்கண்ணா. அந்த 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 வீடியோ கூட ஃபுல்லாக இருக்குதானே, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. உண்மையில அது கவலைக்குரிய விஷயம். என்னென்ன அந்த மனுஷியை போட்டு பைத்தியக்காரன் ஆக்கி இவங்களை எவ்வளோ வேலையை செய்தவங்க அதிலெல்லாம் வந்து ஒரு கடந்த கால துன்பியல் சம்பத்துக்குள்ளே போட்டுட்டு இனி அவா மாதிரியான ஆட்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதாவது மருத்துவர் சொல்லிக்கிறார் தானே, இப்போ எல்லா ஆவணங்களையும் நீங்கள் போட்டோ பிரதி எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவேன் என்று. அப்போ உண்மையில் அதில் ஒரு திரும்ப அதுக்குள்ளே போகக்கூடாது. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். அது எங்களுக்கும் கவலையாக தானே இருக்கு அந்த விஷயம். அது அந்த இவ்வளோ மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு இவங்க செய்கிற அதான் 16 ஆண்டு காலம் இதை விட இன்னும் எத்தனையோ விதமான வேலையில செய்த எல்லாம் வெளியில வரும் பாருங்க. நம்பர் வாங்கிட்டாரதா இந்த கேட்ட இல்ல அதான் கைக்கவலுக்கு தான் நடுங்க இருக்கவா. எனக்கு அந்த அம்மாவோட சீன் பாக்கிக்க இந்த இந்தியன் படத்துல மனோரமா அதுக்கு அடிக்க போறேன். அதுக்கு தான் கேட்டேன் நான். ஓகே நீங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க. நான் மந்திலியாவுக்கு பே பண்றேன், பிரச்சனை டாக்டர் முடிவெடுக்க. ஓகே நான் ஒரு போன் அடிக்க போறேன் ஜதிசனா, நீங்க கதைங்க. ஓகே நீங்க வரீங்க. மற்றது திருப்பி என்ன பேர் சவுண்டா காணையில நிக்கிறேன், லைன்ல இப்படித்தானே 4-5 பேர் லைன்ல நிக்கிறீங்க. ஒரு கதையை காண இல்லையே. ஆக நாங்கள் கீழே நிக்கிறாக்கெல்லாம் கதைக்கிறோம். எனக்கு ஒரு டவுட் உண்டுண்ணா, அதை கிளியர் பண்றீங்களா? சொல்லுங்க. இலங்கையில 3 இனம் என்று சொல்றாங்க, தமிழர்கள், சிங்களர்கள், முஸ்லீம்கள். ஏன்னா அந்த முஸ்லீம்களை மட்டும் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. மதத்துக்கு மட்டும் தயவு செய்து வந்துடாதீங்க. ஓகே ஓகே ஓகே.
என்னண்டு இப்பத்த நிலைமைக்கு வந்ததுல நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் மேடம். இப்ப போட்ட மூன்று லாங்குவேஜ் தான் பச்சுக்கிறான். இங்கிலீஷ், சிங்களம், தமிழ். மொழி வந்து 3 மொழி தான். இனம் வந்து 4 இனம் இருக்கு. இலங்கையில 4 இனம் இருக்கு. இப்ப அரசாங்கம் அங்கீகரிச்சது வந்து இப்பத மொழி ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது ஆங்கிலம், 2வது சிங்களம், 3வது தமிழ். முடிவெடுத்தது யார் அப்படி முடிவெடுத்தது? பாஸ்போர்ட் ICL செய்யல பாருங்க, அந்த ஆவணத்தை எடுத்து போடுக்க பாருங்க. இப்ப போட்டுக்கிற அரசாங்கம் இப்ப இதைத்தான் போட்டு முந்தி எப்படி போட்டவன் சொல்லுங்க. அப்ப சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஒன்று போட்டவன். இப்ப இருக்கிற அரசாங்கம் அதைத்தான் செய்திருக்கு. சரி சொல்லுங்க. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமே. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களா சைனா பத்தி எல்லாம் காய்ச்சிங்களாண்ணே? கொங்கோங்கன்ற ஒரு நாடு கேள்விப்பட்டீங்களா? கொங்கோங் அதுவும் சைனா பக்கத்துல. அதை பிரிட்டிஷ்காரன் ஆண்டு ஓட்டு விட்டுட்டு போய் கொங்கோங்கரன் போய் நாங்கள் உங்களுடைய நினைக்கிறோம் என்னது கண்டுட்டோம். ஏன்னா அவங்களும் அந்த டைம்ல பெரிய வளர்ச்சியா நினைச்சவங்க. ஏன் சைனா வேணாம், எங்களுக்கு இங்கிலாந்து வேணும்னுட்டவங்க. அது ஒரு காலத்துல சைனா கொங்கோங் மட்டும் இல்ல, தாய்வானும் 49ஆம் ஆண்டு கொங்கோம் வந்து பிரிட்டிஷ் இந்த காலத்துக்கு போன அப்புறம் அவன் சைனாக்காரன் சொல்றது அது தங்கட பகுதி. ஆனா அந்த கொங்கங்களை வந்து எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தி எவ்வளவு இன அழிப்புகளை செய்து அங்கிருந்து இந்தியா கோடி வந்து நின்ற செயல்பாடு எங்கட போராட்டம் மாதிரி தான் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா அங்கேயும் வந்து எவ்வளவு துன்ப விவரங்கள் அங்கே மக்களும் அனுபவிச்சுதான் இருக்குது. ஆனா என்ன செய்யறது, காலத்தின் இதுவரையும் அது சைனா கட்டுக்குள்ளான் இருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து அந்த மனத்தலைவர் வந்து இந்தியாவில் வந்து இருந்து இந்தியாவும் ஆதரவு கொடுத்ததுதான். ஆனால் ஆதரவு கொடுத்தும் என்ன செய்யறது, இந்தியாவாலேயே அதை தட்டி கேட்கிறாரு. உலகத்துல 3 விஷயத்த பாக்குறாங்க. என்ன இது, அது ஒரு வந்து படபலம், பணபலம், அவன் அபிவிருத்தியை வச்சுதான் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கு உலகம் நகர்ந்து போய் கொண்டு இருக்குது. அதுல இடப்பட்ட நாடுகள், நடுநிலையான நாடுகள் வளங்களை சுரண்டுறதும் அங்கட சொல்லு கேட்காட்டில அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கறதும் தான் இப்ப உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. எது உலகத்துல நியாயமா நடந்துட்டு இருக்கு? எந்த இடத்த பாருங்க. சரி, எங்கட தமிழ் மக்களுக்கு நடந்த சம்பவம் அதுதானே. நம்மளும் தனித்துவமா நின்று வளர்ச்சி அடைஞ்சு அமோக வெற்றி பாதையில போய்கொண்டிருக்க, அதையும் பொறுக்காம என்ன செய்தவங்க. அதுக்கான பதில் இன்று வரைக்கும் அது உலகம் செய்ததா இல்லை. ஜெகன் பேர் தெரியாண்டியல் சதீஷ் பேர் மற்றது உங்களுக்கு நாளைக்கு அது கிடைக்குமா நீங்க கேட்டது? சரி, ஓகே. இவற்ற பேர் சதீஷ். சரி, ஓகே. பேர் சைனால அவர் சும்மா அவற்ற பேரே இல்லையா, அதை ஏதோ வழி கொடுக்கிறாரு. சதீசன் கதைங்க சதீசன். அதான் பிரச்சனை. இப்ப உலகத்துல இப்ப இந்த நாடுகள் ஆறாக இருந்தாலும் அங்களுக்கு தேவைப்பட்டால் அங்கீகாரம், தேவைப்படாட்டில் பயங்கரவாதம். இதைத்தான் உலகம் ஒன்று வச்சு நடத்தி கொண்டு இருக்குது. இப்ப நீங்க சுருக்கமா பாருங்க. இப்ப இன்னைக்கு எங்கட முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில நடந்த இந்த இன அழிப்புகளுக்கு பிரச்சனைக்கு பிறகு அங்கிருந்த மக்கள் பட்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நேர நின்றவனுக்கு தான் நேர நின்ற ரீதியில நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்றைக்கு அந்த எங்கட இதை பற்றி ஒன்றுமே கதைக்காமல் போகின்ற உலகம், இன்றைக்கு உலகம் எவ்வளவு பெரிய பெரிய அழிவுகளை சந்திச்சு கொண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் போர் மயம், எங்க பார்த்தாலும் நீங்களே பூமி அழிக்கிறதுக்கு தயாராக நிற்கிறீங்க. எங்க பார்த்தாலும் சண்டித்தனம், எல்லாத்துக்கும் கொண்ட போடுறது, அப்பாவி மக்கள் மேல கொண்ட தள்ளுறீங்க, எல்லாம் செய்யறீங்க. யார் கேட்குறீங்களோ இவர் கேட்கிறோம். இல்லை எங்கேயாவது ஒரு நியாயமான ஒரு பதில் ஏதாவது கிடைச்சிருக்கா? இல்லை. இன்னைக்கு பலஸ்தீனத்துல படுகொலையில் நடக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த கொலையை பற்றி கண்டிக்குது. ஆனா அதே அரசாங்கம் எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் உலகத்துல சேர்ந்து என்ன செய்தது? அப்ப அந்த நேரம் எல்லாம் போராடி சுதந்திரம் பெற்ற நாடுகள் கூடி என்ன செய்தது? உலகத்திலே போராடி சுதந்திரம் பெற்ற நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்கு?
அந்த நாடுகள் கூட எங்களுக்கு எங்களோட பிரச்சனை நடக்கும்போது ஆறாவது பயங்கரம் தருங்கள. என்ன பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து இயற்கையை நம்புறவன். இயற்கைக்கு எதிராக எவன் என்னத்தை செய்தாலும் கடைசியில இயற்கை தான் வெல்லும். இயற்கையோட முன்னே ஸ்ரீலங்கால இயற்கை வெள்ளை இல்ல. இயற்கை இன்றைக்கு ஸ்ரீலங்கால போட்ட இதனால இன்றைக்கு ஸ்ரீலங்கான பொருளாதாரம் இன்றைக்கு எங்க போய் தோத்து போய் நிக்கிறீங்கள்? தமிழனை கொண்டு குவிக்கணும், அழிக்கணும், தமிழனை அடிமைப்படுத்தணும். உங்களுக்கு எப்ப அந்த எண்ணம் வந்துச்சோ அண்டையில இருந்து ஸ்ரீலங்கா தோத்துட்டுது. இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்த வளத்துல முன்னுக்கு நிக்குதுன்னு சொல்லுவோம். 5 ரூபாய்க்கு வேண்ட சாமான 30 ரூபாய்க்கு வாங்குறோம். 80 ரூபாய் வித்த சாமான 300 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்ப இதுல இருந்து அந்த அதைத்தானே சொல்றேன். யதார்த்தத்துல வந்து எப்பயுமே வந்து தர்மம் தோக்குற மாதிரி தான் முனைப்பு காட்டும். ஆனா கடைசியில வெல்றது தர்மம் தான், அதர்மம் வெல்லாது. அப்ப இந்த உலகத்துல நான் இப்பவே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரச்சனை சொல்லி விடுறேன். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆரம்பம். இந்த 2025ஆம் ஆண்டுல இருந்து 2030ஆம் ஆண்டு அளவுக்குள்ள இந்த உலகம் நீங்களும் உயிரோட இருந்தா பாருங்க, இந்த உலகம் எப்படி மாறப்போகுது, எப்படி நடக்க போகுதுன்றது இருந்து பாருங்க. எப்படி மாறப்போகுது அதையும் சொல்லுங்க. உலகம் 2ஆ பிரிய போகுது. உலகம் 2ஆ பிரிஞ்சு வேர்ல்ட் வார் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அது ஓகே, 2ஆ பிரிஞ்சிட்டு விழா காலம் வந்து 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா வந்து டொலர்ஸை வச்சுதான் ஒவ்வொரு நாட்டையும் அழுத்தத்தை கொடுக்கறது, மிரட்டுறது. ஓகே, சரிதானே? அதே இன்றைக்கு உலகத்துல அமெரிக்கனுக்கு எதிராக புதிய நாணயம் ஒன்று உருவாக்குறதுக்கு முக்கியமான நாடுகள் எல்லாம் தயாராகி முயற்சிக்குது. ஆனா இன்னும் செயல்பாட்டுக்கு அது எடுபடை முயற்சி நடந்து கொண்டு இருக்குது. அதுதான் நடக்கவும் போகுது. அப்ப இந்த அந்த கட்டத்துல வரைக்குள்ள ஐரோப்பாவில திரும்ப ஒரு பெரிய அழிவு வரத்தான் போகுது. ஆனா அது நடக்கணும்னா உண்மையா நடந்தா தான் அமெரிக்கா வல்லரசுல இருந்து நீக்கப்பட்டு சில நாடுகள் காப்பாற்றப்படும். இந்த சின்ன சின்ன நாடுகள் காப்பாற்றப்படும். அமெரிக்கான்ற வல்லரசு உலக போலீஸ்காரரும் ரங்கத்தான் போகுது. ரங்க போகுது. அடுத்த வந்து சாதாரண மண்டைக்கு அமெரிக்காவுக்கு வந்து ஏசியன் கண்ட்ரியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவும் ஜப்பானும் அதிக பலத்தோட இருந்தால் அமெரிக்கா வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வெள்ளமா வந்திருக்கு. ஆனா அதுலயும் அமெரிக்கா கோட்டை விட்டுட்டு, சரிதானே? அமெரிக்கா அதுலயும் கோட்டை விட்டுடுது. அடுத்தது அமெரிக்கா வந்து இப்ப வரைக்கும் வந்து ஒரு நாடு சாதாரண ஒரு நாடு வளர்ச்சி அறிஞ்சுட்டு போகுதுன்னு சொன்னால் இப்பயும் அமெரிக்காண்ட கெட்ட குணம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டையும் விட்டு கேட்கறது, ஒவ்வொரு நாட்டிலையும் செய்மதியை அமெரிக்கால மட்டும் பழி போடுறீங்க. எல்லா நாடும் செய்யுது. நாங்க எங்கட நாட்டை விட்டுட்டு இப்ப எங்கேயோ போய் கொண்டிருக்கிற மாதிரி கிடக்கு கதை. அது இல்ல, நான் சொல்றேன் யதார்த்தங்கள். அதாவது எங்கட நாட்டுக்கு செய்த அழிவுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்த அதாவது இந்த முள்ளிவாய்க்கால்ல எனக்கு இன்று வரைக்கும் மறக்க முடியாத சம்பவம் என்னன்னு சொன்னா எங்களோட தமிழ் பொம்பளைகளை வந்து அம்மனமா விட்டு உலகம் பார்த்து கொண்டு இருந்தது. முள்ளிவாய்க்கால் ஒரு 2.5 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் இருக்குல்ல. அப்ப அதற்கான பலாபலனை வந்து இவை அனுபவிக்கிற காலம் வந்துட்டு அதுக்கான காலங்கள் நெருங்கி கொண்டு தொடங்கிட்டே சொல்லலாம். வருதுன்னு சொல்றத தொடங்கிட்டே சொல்லலாம். அதைத்தான் நான் சொல்லுவேன். இன்று வரைக்கும் ஸ்ரீலங்கா தோத்ததுக்கு மெயின் காரணம் தமிழனை வந்து தமிழனோட கைகோத்து தமிழனுடைய ஒன்றிணைந்து செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கு இலங்கைக்கு இப்படி ஒரு கடந்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்க மாட்டுது, இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள வந்திருக்க மாட்டுது. ஆனா திரும்பவும் இது இப்ப வந்து அரசாங்கமும் என்ன செய்யுதுன்னு சொன்னா தமிழந்த பிரச்சனையை தமிழனை வச்சு ஓரங்கட்டிடணும், ஓரங்கட்டி தமிழனை திரும்பவும் அடிமையாத்தான் வச்சிருக்கோன்னு பாக்குதே ஒழிய அப்ப இந்த ஸ்ரீலங்கா இந்த பாதையில வளர்ச்சி அடைய போகுது அதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்ப புதிய 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 எதிர்ப்புகள் எங்களுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு மாறிக்கொண்டே வரும். காலத்துல 5 ஆண்டு 10 ஆண்டுக்குள்ள மாறிக்கொண்டே வரும். அப்ப இந்த காலகட்டத்திலையும் இதை சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு உண்மையிலான பயங்கர தடைச்செடுத்து எடுத்து ஒரு அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுது, எங்களோட புலம்பெயர் அமைப்புகள தடைகளை நீக்கி இங்க வந்து எங்களோட மக்களுக்கான ஒரு கைத்தொழில் தொழிற்சாலையில
கட்டி வேலை வாய்ப்புல கொடுத்து அதுல கொண்டு காசுகளை சம்பாதிச்சு கடனை கட்டி நாங்கள் முன்னேறணும் சொன்னா இந்த வரையும் பார்த்த முடிஞ்சினால் இந்த அரசாங்கத்திலையும் அந்த எண்ணம் இல்லை. தடச்சட்டத்தை வச்சு இன்றைக்கு 15 22 தரம் இன்றைக்கும் இந்த கவர்மெண்ட் அந்த குற்றவாளிகளுக்கு தானே ஆதரவா கதைக்கு அதைதான் சொல்றேன். இன்றைக்கு முழுக்க குற்றவாளிகளுக்கு நாங்கள் வரவேற்கின்ற என்ன ஒரு அபிலாஷியை காட்டு கொண்டு வந்த ஆட்கள் இப்ப அவைன்ற முகம் அப்படி திட்ட தெளிவா தெரியுது. இன்றைய பாருங்க, எங்கட ஒரு உண்மையா தனிநபரா நின்று கதைக்கிற மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு எம்பி இல்லாதவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கு. அதுக்கு என்ன அதுதான் இதுவரையெல்லாம் போற போக்குகளை பார்க்கக்குள்ள என்ன நடக்குது, திரும்பவும் பிரச்சனையை தீர்த்து நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்பணும் என்ற எண்ணம் இல்லாமல் திரும்பவும் பழைய பாதையில நம்ம சொல்றீங்க. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையில இன்னும் சரியான ஒரு நல்ல ஒரு ஆளுமைக்குள்ள ஆட்கள் ஸ்ரீலங்கால வரும் என்று கேட்டாலும் சந்தேகம் தான். என்னை பொறுத்தவரை சிங்கள தலைமையில இப்படி ஒரு நல்ல ஒரு ஆளுமைக்குள்ள ஆள் கிடைக்காது. ஏன்னா நான் கண்ட அனுபவத்தின்படியும் எங்களுடைய இதன்படியும் பார்க்க போவதுக்குள்ள அவர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. அதில் அப்படி ஒரு சிந்தனை வரணும் என்று சொன்னால் இவங்க இந்த ஜாப்பை மாற்றாமல் எதுவுமே செய்யல. இந்த ஜாப்புன்ற முக்கிய காரணம் பௌத்த மகாவம்சத்துக்கு முதலிடம், ரெண்டாவது சிங்களவர்களுக்கு. மற்ற ஆக்கள் இங்க தங்களோட அண்டி பிழைக்கலாம் என்ற ஒளியை தான் இருக்க ஒழிய அவர்கள் இங்க அதிகாரமோ இல்லாட்டி ஆளுமையோ பண்ணக்கூடிய அளவுக்கு இங்க இல்லை. அப்ப திரும்பவும் இந்த ஸ்ரீலங்கா அழிவு பாதையை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்து பாருங்க, 2029ஆம் ஆண்டு வரைக்கும் பாருங்களேன். பார்த்தா பிறகு கதை என்ன சும்மா சொல்லிட்டு போனாரா இல்லாட்டி சும்மா காய்ச்சி போட்டு போனாரான்ற தெரியும். தமிழனோட ஒன்றி போனா மட்டும் இந்த நாடு அபிவிருத்தி அடையும். தமிழனும் இப்பயும் ஓரங்கட்டு நினைத்து கொண்டே போவார்களா இருந்தால் திரும்ப அவர்கள் தங்களுக்கு அழிவு பாதையை தேடிக்கொண்டிருக்காங்க. அதான் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்றது இருக்கக்கூடாது. நிச்சயமாக உண்மையிலே இந்த நாட்டுல இப்ப வரைக்கும் நாங்கள் சிறுபான்மையா இருக்கிறோம்ன்றது காரணங்கள், அது சிறுபான்மையா வந்ததுக்கும் பல காரணங்கள் இருக்குது. அது வேணும், அதில் இப்போதைக்கு தேவையில்லை. இப்பத்த சமகால அரசியலை பொறுத்து தான் நான் கதைக்க வரேன்னு சொன்னால் இந்த நாடு இந்த பயங்கர தரச்சத்தை எடுக்கணும்னு சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் நாங்கள் வடகிழக்கில் இருக்கிற மக்களால் இந்த அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற பிரச்சனையே இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஆயுதங்களை தப்பியோடிய இராணுவமும் பாதாள உலக கோஷ்டியும் தான் இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப எங்களை பிரச்சனை இல்லாத ஆக்களோட சேர்ந்து இயங்குறதுக்கே நினைக்கின்ற பிரயத்தனம் இந்த நாட்டுன்ற போக்கு. அதான் எங்களுக்கே பெரிய ஒரு கவலை என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் ஒன்று இந்த புதிய இடதுசாரி அரசாங்கம் ஒன்று வரும்போது நல்ல இதுல எதிர்பார்த்த நாங்கள். ஆனா இப்ப எங்களுக்கு அதை பார்த்து கொண்டு போக எங்களுக்கே அது ஒரு வெறுப்பா இருக்குது. என்னடா இவங்களும் ஒரு பழைய இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு வெறுப்பா இருக்கு எங்களுக்கு. ஆமாம் இந்த அரசாங்கம் நாளைக்கு என்ன செய்கிறாங்க சொல்லுங்க. அது சரி, இந்த அரசாங்கம் வரும்போதும் உண்மையிலேயே அவங்க இடத்துல வெற்று இடமா தான் இருந்தது. இதையுமே முன்ன இருந்த அரசாங்கங்கள் சேர்த்து வச்சதோ இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. கடனை ஆக்கி போட்டு கிடக்கிறதும் சுருட்டி கொண்டு போய் வருங்கையோட வந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு புனையை விட்டுட்டு சொன்னால் தமிழரோட கைகோத்திருக்கும். தமிழரோட நல்ல இதயபூர்வமாக கைகோர்த்து அதுக்கான தடைகள் இருக்கோ அந்த தடைகளை நீக்கி எங்களோட பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போகணும்னு வந்திருந்தால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டலாம். ஆனா இந்த அரசாங்கம் போற போக்கும் பழைய அரசாங்கங்கள் எந்த நோக்கத்துல மடிவந்தன் மாறி இருக்கோலையே, ஆனா நோக்கம் முழுக்க அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. எதுக்குமே மக்களுக்கு செய்ய போறதும் இல்லை.
செய்ய போற ஆக்களும் இல்லவே தெளிவா காட்டிட்டாங்களா அவங்க தமிழரோட ஒற்றுமையா தானே இருக்கிறாங்க, சுமந்திரனோட நல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்க, கூட்டமைப்போட ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, இதை விட என்ன வேணும்? எம்பிபி நடங்கலுக்கும் கத்தரி வெள்ளிகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறேன். சுமத்திரன்ற ஒரு வசனம் எல்லாம் இப்ப 2009ஆம் ஆண்டு அப்புறம் நீங்க கேள்விப்பட்டேன். நீங்க இப்ப அந்த அளவுக்கு அன்றைக்கு தான் நேர பாக்குறோம், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வயசு வரும் போல எனக்கு. அதுக்கு 2009 மேல இங்க இருந்தது, எந்த அட்ரஸ்ல இருந்தது அங்கே போட்டியார் அங்க பாக்க தெரியாது. அதோட அடிச்சல மட்டும் தோட மயங்கி எங்க விழுந்து போக போலீஸ் காவல் வச்சு கிடாக்கு. தண்டி தவறி மயங்கி விழுந்தாலும் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க அடிமட்டத்தோட. இதுதான் இதுல தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இலங்கையில இருக்கிற எங்களோட தமிழ் அதிகாரிகள், சிவில் அதிகாரிகளும் சரி, எங்களோட பழைய அரசியல்வாதிகளும் சரி, தமிழனுக்கான ஒரு யோசனையோ இல்லை அடுத்த சந்ததிகளுக்காகவோ அவங்க செயல்படுறாங்க இல்லை. இப்பயும் வந்து அவங்க தங்களோட குறுகிய நோக்கங்களுக்காகவும் தங்களுடைய பதவியில தக்க வைக்கிறதுக்காகவும் தாங்கள் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் செயல்படுறாங்களே ஒழிய உண்மையிலேயே அதுல ஒரு கொஞ்சம் கூடி ஒரு துளி கூடிய அளவு அவங்க தமிழ் மக்களுக்கு செய்ய யோசிக்கிறாங்க இல்லை. அது ஒரு மிக கவலையான ஒரு விஷயம்தான். பதவியை கொடுத்துக்கிறாங்க, எல்லாரையும் மாடா போடான்னு கதைக்கிறதுக்கும் நல்ல புசன் வாகனத்தையும் கொடுத்து விட்டுக்கிறதுக்கு அந்த சீட்டால இறங்கி மக்களோட கதைக்காத அளவுக்கு அப்படியே எதிர்ந்தரையில கதைக்க சொல்லி அப்படியே நாங்கள் சந்திரசேகர அப்படின்னு சொல்றத விட சந்திரசேகரை வந்து இந்த லாத்துக்கு வர வைக்கிறது யார் காரணம்? அதுதான் மக்கள். அதுதான் பிரச்சனை. இதுல திரும்ப திரும்ப அது நாங்கள் சுத்தி பார்த்துக்கொண்டு வந்தோம்னா எங்களுக்குள்ளான் பெருகு. அவர் கேட்டார் அந்த கூட்டத்துக்கு அரசாங்கம் அவர் சொல்றது தாங்கள் தானு. அப்ப அதுக்கு இருந்தவர்கள் சொல்லிவிட்டார் அரசாங்கம் நீங்கள்டா அப்ப நாங்கள் யாருன்னு கேட்டு அன்னைக்கு கூட்டத்துல. அப்படித்தான் இவங்க தெரியல, அரசாங்கம் மக்கள் தான் அரசாங்கம்ன்றது. அதுக்கு இருந்து விழுந்து விழுந்து சிரிக்க துவங்கி விட்டது என்ன. அப்ப இந்த அரசாங்கம் எங்க போகுதுன்னு பாருங்க. அதான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அக்கா அறிவுபூர்வமான ஆக்களைத்தான் அந்த இடத்துல விடணும். சரிதானே? இப்ப உள்நோக்கங்கள் இருந்தாலும் அறிவுபூர்வமான ஆக்களாயில விடுவிகளா இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இதுல ஒன்றும் பெறாது. அப்ப அவங்க இப்ப வந்து நாங்கள் என்ன பிரச்சனைனா இப்ப வந்து அறிவுபூர்வமாகவும் ஒரு புள்ளி வர கணக்குகள் காட்ட வலிக்கிட்ட எங்கட மருத்துவரைத்தான் முழுப்பேற்ற கண்ணும் பார்வையில் இருக்க ஒழிய அது அரசாங்கத்தின் கண் மட்டும் இல்லை, எங்கட தமிழரசு கட்சியின் பார்வையும் சரி, இல்லாட்டி இப்போ டக்ளஸ் கட்சியின் பார்வையும் சரி, மற்ற கட்சியின் பார்வையும் வந்து எங்களை நோக்கி தான் இருக்குது. ஆனா அதுல ஒரு விஷயத்துல நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் என்னன்னு சொன்னால், ஒரு 6 மாசத்துக்குள்ள நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சுயேட்சை கட்சியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு பவராஞ்சித்த மக்களோட மனதில் இடம் பிடிச்சிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு அது ஒரு ஆறுதலா இருக்குது. ஆனா அந்த செய்கிற வேலைகள் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு போயிடுச்சு. நல்ல அரசாங்கம் பார்க்கவே அவ்வளவு இதாக கிடக்கு. ஒரு எம்பி வந்து ஆட்டோவில் வாங்குறார், அதுதான் அது இந்த பாதுகாப்பு. இவங்க எல்லாம் ஒரு அரசாங்கம் மட்டும் வந்திருக்காங்க, என்ன செய்யறது? மக்களும் தெரியாம ஓட்ட போட்டு கூட்டிக்கொண்டு விட்டுருக்கு. சரி, அதுக்கு தான் நான் சொல்றேனே 5 வருஷம் பொறுங்கோ, 5 வருஷம் பொறுத்து தான் ஆகணும். எங்கள் விட்ட பிள்ளைய உடனே காலத்தி அறியலாது. அப்ப அதுக்கு அந்த பிரச்சனை அதே நிலப்பாடோட தங்களுக்கு இங்க சரிவு ஏற்பட்டு தெரிஞ்சுதான் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல இப்படி எங்களை மாதிரியான கட்சிகளுக்கு இந்த நிராகரிப்பு நிலைமை நடந்தது. இந்த முறை அங்கே மாவீரர் கொஞ்சம் கொஞ்சம் நடந்த அடுத்த முறை நடக்கும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு அதாவது நான் இப்ப சொல்றேன்னு சொன்ன எங்களோட வடகிழக்குல வந்து அங்கதான் நீங்கள் உறுதியா நிற்கணும். அந்த மாவீரருடைய தியாகம் வந்து ஒற்று நாளும் வீண் போவாது. இந்த முறை வடகிழக்குல உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த தேசிய கட்சியில தோல்வியை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நினைக்கிறீங்களா தோல்வி வருமாண்டு? தோல்வி வந்தே தீரும் வடகிழக்குல. அதாவது எங்களை வந்து இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு நாங்களே எடுத்துக்கிற முடிவு என்னன்னு சொன்னா, ஒரு வழக்கை போட்டுட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்துல வந்து அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு போகுமா இருந்தால் எங்களுக்கான சாதகம் பெறும். எங்களுக்கு அந்த சாதகம் பெறாட்டில்
நாங்கள் இந்த தேசிய கட்சியையும் அந்த எங்களை தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு நாங்க இறுதியில ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவை வச்சு பாருங்க அந்த தேர்தலில் தோத்தே தீர்வு. அதுவும் அங்கே மக்கள் தான் முடிவெடுக்கணும். சில இடங்கள்ல அவங்க வருவங்களோட ஒரு இது இருக்கு. என்னன்னு கேட்டா ஆனா சதீசன்னா அத மக்கள் ஏற்பினமான்றதுல 100% நம்பிக்கை இல்ல தானே என்ன. ஏனண்டா அவியால் ஊழல் படியாத கையண்டா மக்கள் ஏற்கும். ஆனா அந்த கட்சி ஊழல் படிஞ்ச கையண்டா மக்கள் ஏற்காது தானே. இல்ல இப்போ ஊழல் படிஞ்சு சொல்லி இப்ப நாங்கள் தமிழரசு கட்சி பேர் சொல்லாதேங்க. சாரி, அதான் சொல்ல இப்ப சுருக்கம் ஒன்று சொல்லி கிடாது. ஒன்றுமே சொல்லாம கட்சி சொல்லாம கதைங்க இருக்குதானே. அப்ப அப்படியே இருக்கக்குள்ள அதை நாங்கள் கடைசியில எங்களோட தேசியத்தை நாங்கள் காப்பாற்றணும் என்று சொன்னால் அது எங்களோட அந்த மருத்துவ கட்சிக்கு ஒரு தனி ஒரு பவர் ஒன்று இருக்கு. அது இப்ப இந்திய மக்கள் சொல்ல வலிக்கிட்டார்கள். இப்ப டாக்டர் ஆறு கையை காட்டுறோமோ கையை காட்டுறது ஏற்கலாம். ஆனால் அந்த கட்சி ஏற்கனவே பல ஊழல்கள்ல சம்பந்தப்பட்டா அதையும் சீரணிக்க முடியாது தானே. இல்ல அது இருக்கிறதுக்கு இடையில எந்த கட்சி நான் சொல்ல மாட்டேன். இருக்கிற கட்சிக்குள்ள அது ஓரளவுக்கு பரவாயில்லை. டாக்டர் தானே சொன்னவர் எல்லா கட்சியுமே ஊழல் படிஞ்ச கைகள் உண்டு. ஊழல் படிச்ச கைதான் அது. அதுலயும் சுருக்கம் இப்ப இந்த ஒரு கட்டம் எங்களுக்கு வந்தா மட்டும்தான் அட்டமடியில் அது வரை நாங்கள் இந்த இறுதி முடிவு நாங்கள் எடுக்கல. இப்ப அந்த நீங்க சொல்ற ஆக்களே எங்களை இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் தானே சில நேரம். இல்ல அவை ஒதுங்கி இருந்த பிள்ளைகள் இருக்கு. அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஒதுங்கி இருந்ததா இல்ல அவைதான் காரணமானதான் ஒரு பிரச்சனை இருக்குன்னா. இல்ல அது சரி. இப்ப என்னென்றால் உள்ளுக்குள்ள இருந்து இவங்கள் செய்ததை விட அவங்க ஒரு வழியால இருந்துதான் பார்த்து கொண்டிருந்தவ. ஆனா அந்த நேரம் அதுக்கு புல் சப்போர்ட் இல்ல தானே. ஒரு ஒன்று எங்கேயாவது வடமாநிலத்துல 2 அப்படி ஒன்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ள விளங்கும். மற்றபடியில தமிழரசு கட்சி தானே எல்லா கட்சியின் பேரும் சொல்லாதேங்கண்ணா. எனக்கு ஒரு கட்சியின் பேரையும் பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு கட்சி அது சரி. ஏதோ ஒரு வழியில கதைக்க டாக்டர் இதை தவிர நான் எந்த ஒரு கட்சியின் பேரையும் எப்பவும் வாயில வச்சிருக்க மாட்டேன். அது சரி. இப்ப டாக்டர் கட்சி நாங்க தொடங்கி இப்ப 8 மாசம் ஆகுது. அதை தவிர வேற எந்த ஒரு கட்சிக்கும் நான் எங்கேயும் எந்த ஒரு இடத்திலயும் ஆதரவு கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அது மட்டும்தான் எங்களோட நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உண்டு வேற வாய்ப்பு இருக்குன்றதான் நாங்க எதிர்பார்த்தோம். டாக்டருக்கு வேணும், அதை நாங்க செய்யணும், பெருசாக்கணுமே தவிர டாக்டருக்காண்டி இன்னும் ஒரு தடவை வச்சு அரசியல் செய்யறது அது இப்ப ஒன்னும் செய்யலாம். டாக்டர் செய்யற வேற கதை. ஆனா நான் அதை வச்சு எனக்கு பிடிக்காது. அது எனக்கும் தான் பிடிக்காது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பிடிக்காது. ஆனா அந்த இவங்கன்ற இந்த எங்களை அழிக்கணும் என்று போடுற பாதையை உடைக்கணும் ஒன்றுச்சுன்னா சில முடிவுகளை எங்களுக்கு பாதகம் வந்தால் அதை நாங்கள் செய்ய பின்னுக்கு நிக்க கூடாது. அதை பற்றி அதை இறுதி முடிவு பேர்ந்தெடுப்போம். அதுக்கு காலம் இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன். பாப்பா எங்களுக்கு வெற்றி வந்துட்டா எல்லா இடத்துலயும் நாங்க தான் நிக்க போறோம். அப்ப அதால எங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்றால் முக்கியமா சரி அந்த ஒரு வாட்டி போட்டுட்டு அடுத்த வாட்டி நாளைக்கு போட்டு ஒரு ஏற்றுக்கொண்டால் சரி. அது கையில ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா அது வெற்றி தானுங்க. ஏற்றுக்கொள்ளப்படுமா? சில நேரம் தேர்தல் இடைநிறுத்தப்படுமா? அங்க ஹைகோர்ட் அது அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டுட்டால் பேர்ந்து அது எல்லாத்தையும் புதுசாத்தான் ஆக்க வேண்டிய தேர்தல் இடைநிறுத்தப்படும். என்ன இடைக்கால தடை போடுவாங்க. அப்ப அந்த கட்டம் வரைக்குள்ள போகணுமா? பேருந்து வேட்புமனு தாக்கல் புதுசா செய்ய வேண்டி வரும். அப்ப கட்டின காசு அது நாங்க ரிசிப்ட் எல்லாம் ஆதாரம் பச்சுக்கிறோம் இருக்கிறோம். இப்ப என்ன அந்த அவ்வளவு காசும் திருப்பி தருவாடுமா இப்ப கட்டினது? ஜனநாயக ரீதியா நாங்கள் நாங்கள் தோத்திருந்தால் அந்த கட்ட பணம் வேண்டியலாது. எங்களை அவையாத்தான் நாங்கள் அவையன்ற சட்டத்திட்டத்துக்கு கேட்ட ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பணம் செய்து அவையாத்தான் நிராகரிக்கிறது. அப்படி காசு வரும். அந்த நிராகரிச்சது புளியண்டு நாங்கள் வழக்கு போறோம். அப்ப இப்ப பிரகாசனைக்கு எல்லாம் காசு வராது. பிரகாசனைக்கு அவர் தொகுதியில நிறுத்தப்பட்டதுதான். அப்புறம் என்ன நீதிமன்ற தடை போட்டால் அது திரும்ப வேட்புமனு தாக்கல் செய்யக்குள்ள அதுக்கான ஆதாரம் இல்ல ஆவணங்கள் எங்கட கையில இருக்கு. அப்ப அதால இருந்து பாருங்க சிக்கிமுக்கு ஆடுற கட்டம் வரும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு எல்லா கட்சிகளுக்கும் எங்களை முதலாவது இலக்கு, 2வது இன்னொரு ஆக்களுக்கு இலக்கு,
3வது இலக்கு இப்படின்னு வச்சு தான் இவங்க செய்திருக்கிறாங்க. அப்போ அதால் வந்து இப்போ அது வழக்க போட்டுட்டாங்க. இது நாலு நாள் ஒரு எப்படி ஒரு இந்த கிழமைக்குள்ள அதுக்கான இது வரும், நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுட்டு தான் இல்லையான்றது வரும். அப்போ அதுக்கு தான் நாங்கள் இதை பற்றி கதைக்க வரணும். அது வரையும் நாங்கள் இதை பற்றி இப்போ கதைக்க தேவையில்லை. ஓகே, சரி. நேரம் 12 மணி ஆகுது, 5 நிமிஷம் கிடக்கு. வணக்கம் அண்ணா. நாளைக்கு வரணும். இதுல இருந்தவன்டா அவ்வளவுதான், அப்புறம் முடியவளும் போயிடலாம். கதைக்கிறாரு இல்ல, இவர் யாரு தமிழ் போய் கதைக்கிறாரு உங்களோட. வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். சந்தோஷம். டாக்டரை பார்த்துக்கோங்க. ஓ டாக்டர், நாங்கள் இந்தியாவில் இருக்கும் பிறகு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனி வந்து எங்களுக்கு ஒரு சமகாலத்தில் எங்களுக்கு ஒரு 8 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனிதனை காட்டி இருக்கிறார். அந்த மனிதனுக்கு இந்த குறையும் கடவுளாலையும் வராதுன்னு நம்புறோம். நீங்களும் அதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. இதுதானே சரி. நான் ரங்கினா அப்புறம் நீங்க அரை மணி தான் கழிச்சுறாங்க. என்ன சொல்லுங்க. இல்ல இப்ப இவ்வளவு நேரம் சதீஷ் அண்ணா கதைச்ச மாதிரி இப்ப திலீப் அண்ணா கதை கட்டுமினி எனக்குண்டா திரும்பவும் நிராகரிப்பாங்க. அதாவது இப்ப இதுல கேஸ் போட்டிருக்குது அண்ணா கோர்ட்ல, இப்ப அத திரும்பவும் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ? சப்போஸ் அதை இது பண்ணா கேஸ் இது வந்து நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டா தடை தானேங்க. அதை எப்படி அண்ணா? அதாவது கேஸ் போட்டவங்கள தானே அது சரிபட பார்த்து இடைக்கால தடையண்டு வந்தா எல்லா இடம் தானே இப்ப கிட்ட கேஸ் போடப்படுது. கால தடையண்டு வந்தா எல்லா இடம் பேரும் தானே. என்ன ஸ்ரீலங்கா ஃபுல்லா போடுறாங்களா? ஆமா, என்ன ஒன்று தெரியல. கொழம்புக்கு அங்கால் பக்கம் பெருமே அங்கேயும் போடுறாங்க போலட கண்ணா கேஸ். ஸ்ரீலங்கா எல்லா இடம் போடுறாங்களா? அப்படியா? எல்லா இடம் இருக்கு போலடக்கு. அப்படின்னா ஃபுல்லா தான் பெருமை. எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் என்ன இதுல கத்துக்குட்டி எல்லானே. அதான் கேட்குறேன். யாழ்ப்பாணத்தில் போட்டாண்டா அந்த கேஸ் போட்டவங்களுக்கு மேபி அதை ரிஜெக்ட் பண்ணாத திரும்பவும் உள்ளே கொண்டு வரக்கூடிய வழிகளை தான் பார்ப்பாங்க ஒழிய அதுக்காக திரும்பவும் போடுற இடக்காலத்தில் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா இது என்ன மாதிரி நடக்குமென்று சொன்னால் இடைக்கால தலையொன்று போட்டு திரும்பி அப்ளை பண்ண சொல்லுவாங்கன்னு தான் வரும். இல்லாட்டி அந்த மிஸ் பண்ணின பேப்பர் சைன்களை அது எப்படின்னா ஒரு ஆள் தான் கேஸ் போட்டிருக்கேன்டா, அந்த ஒரு ஆளுக்காக எப்படி என்ன மொத்த திரும்ப ஃபுல்லா இது பண்ணுவாங்க? இல்லை அது இப்போ ஒரு ஆளுக்கு என்ன அவங்களோட கட்சியை கணக்கு நிராகரிச்சிருக்கு தானே. இப்போ எங்களோட கட்சி என்று இல்லாமல் அவங்க அந்த ஒரு கட்சிக்காக அந்த ஒரு ஆளை மட்டும் அவற்ற பேப்பரை மட்டும் பார்க்காம எல்லாரையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க அந்த பிரதேச சபை முழுக்கம். எனக்கு என்ன பெரிய ப்ரொசீஜர் அண்ணா, சும்மா இல்ல. ஒன்றும் பெரிய இது இல்லையே, திரும்ப பண்ணணும். இல்லை இவ்வளவு விஷயங்களும் திரும்ப பண்ணணும். திரும்ப அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு பெரியவே இல்லையா? உங்களுக்கு இப்ப எல்லாரையும் தெரியும். மழை மலண்டு வச்சு கொண்டு கொடுத்துட்டு போறீங்க. இப்பத்தானே அனுபவம் இருக்கு உங்களுக்கு. அது சரி, எங்களுக்கு அது சந்தோஷம்தான். ஒன்றுக்கும் ஸ்ட்ராங்கா இருங்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வெற்றி கிடைக்கும் என்று நம்பி இருங்கோ. அதுதானே, வேற என்ன அக்கா வேற நேரம் கதைக்கு இல்லை நியூட் பண்ணி போட்டு நிக்கிறா, வேற தளத்துல நிக்கிறா அவளோடக்கு ஒரு தான் நாங்கள் ஏதான் இருக்கிறேன். வணக்கம் ஜெனீஸ். வணக்கம். பாராளுமன்றத்துல இருக்கிறோம். பரிசு சைனா கேர்ள் ரங்கி போயிட்டா, இனி யாரே முறாலே ஏத்தலாம். டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்த வேண்டவே இல்லையாமே அங்க. என்னது கொடுக்க அவளுக்கு ஆரிய விட்டு தனம் வேண்டவர் அந்த என்ன
பாராளுமன்றது அந்த இது கரும்பு அந்த இது என்ன Chess. ஆ சதுரங்கம். சதுரங்கம். அதனால அவர் டாக்டரா மட்டும் இருந்ததை தான் நாங்களே தெரியும். பாருங்க எத்தனை வித்தியால எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறாரு, பழகி இருக்கிறார், படிச்சிருக்கிறோம். அம்மா எல்லாரும் அதுதானப்பா ஒரு பல்கலைக்கழகம். எல்லாரும் நினைச்சிடும் கோபியால கடவுளே. அது பல்கலைக்கழகம். அவரோட பல்கலைக்கழகமாப்பா அது நடந்தது. அதுதான் அதுதான் அவரை பற்றி தூத்தி கதைக்கிறவங்க அவர்கிட்ட கால் தூசிக்கு கூட வர மாட்டாங்க, பெருமதியே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அவரை ஒரு தூத்தி கதைச்சு கொண்டு தெரிகிறாங்க. அவங்களுக்கு அந்த கதைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க எல்லாம் இன்றைக்கு தான் அதை பார்த்தேன் நான். அந்த அந்த விளையாடுறது அவர் அங்க விளையாடுறத இன்றைக்கு அந்த வீடியோல காட்டி இருக்கிறேன். அப்ப நான் பார்த்தேன்னா அது நேற்று முந்தின நாள் சொன்னவர் தான் அந்த தனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து நான் பள்ளிக்கங்கள்லையும் விளையாடி இருக்கிறாங்க, கனகாலத்துக்கு பிறகு கையில் எடுத்திருக்கிறாங்க. சதுரங்கம் விளையாடக்கூடியவன் எத்தனை விளையாட்டும் விளையாடலாம். அதுதான் அது மூளைக்கு வேலை என்ன அது சரியான மண்டபம் மூளை. சதுரங்கம் விளையாட மாட்டீங்களா? நான் விளையாடுவேண்ணா. நான் YMCல நான் சாம்பியன் தான். அந்த காலத்தில் நான் கரம், அப்புறம் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன். நான் இப்போ நாளைக்கு முழு நாளும் அங்கே போனால் என்ன பார்க்கலாம் இப்போ.